தமிழெழுத்து நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். 15வது சட்டமன்றத்தை நிரப்பக்கூடிய கட்சிகளாக அதிமுகவும் அதன் சின்னத்தில் போட்டியிட்ட தோழமை இயக்கங்களும், இன்னொரு புறம் திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் மட்டுமே இருக்க போகின்றன. இருதுருவ அவையாக 15வது சட்டமன்றம் இருக்க போகிறது என்பது இந்த தேர்தல் முடிவு உணர்த்தக்கூடிய விஷயம். கம்யூனிஸ்டுகள் இல்லாத, பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாத, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லாத, தேமுதிக இல்லாத, மற்ற மாற்று அணிகளுடைய அங்கத்துவம் இல்லாத ஒரு சட்டமன்றமாக இந்த சட்டமன்றம் 15வது சட்டமன்றம் இருக்க போகிறது. பெரு முயற்சி மேற்கொண்டு மற்ற அணிகள் தோல்வியை தழுவி இருக்கிறார்கள் மாற்று என்ற கோஷத்தோடு. தமிழக சட்டமன்றத்துடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு கேள்விகளை எழுப்புகிறதோ அதே போல இந்த மாற்று கோஷத்தை முன்வைத்து போட்டியிட்ட தோல்வியை தழுவி இருக்கக்கூடிய அணிகளுடைய எதிர்காலமும் கேள்வி, அது சார்ந்த கேள்விகள் எழுகின்றன. இன்னமும் வாய்ப்பு இருக்கிறது. இம்முறை முயற்சி செய்திருக்கின்றோம், அடுத்த முறை வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அனைத்து அணிகளிடமே இருக்கின்றது. மாற்று என்ற கோஷம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறதா அல்ல தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா, ஒத்தி போடப்பட்டிருக்கிறதா, இன்னும் பல கேள்விகள் எழுகின்றன. இந்த 2016 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இன்னும் பல சுவாரஸ்யமான கேள்விகளை எழுப்புகின்றன. விவாதத்துக்குரிய பல விஷயங்களுக்கு வித்திடுகின்றன. விவாதிப்போம். இந்த விவாதத்தில் நம்மிடையே இணைகிறார்கள் நாம் தமிழர் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு கார்வண்ணன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த பிரமுகர் திரு அருணன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் சூர்யா இணைகிறார் மற்றும் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் மூத்த பிரமுகர் பேராசிரியர் தீரன் அவர்கள் இணைகிறார் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு ஞானி அவர்களும் இணைகிறார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு ஞானி அவர்கள் சேர்ந்ததான் இந்த நிகழ்ச்சியை தொடக்கம் நினைக்கிறேன். மாற்று பற்றி அதிகம் பேசப்பட்ட தேர்தல், மாற்றுக்கான அதிகமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட தேர்தல். ஒரு அணி அல்ல, 4 அணிகள் மாற்று வேண்டும், திமுக அதிமுகவுக்கு மாற்று வேண்டும் என்று இந்த தேர்தலில் களமாடினார்கள். பாஜக, பாமக, மக்கள் நல கூட்டணி, நாம் தமிழர் அப்படின்னு 4 அணிகள் போட்டியிட்டாலும் கூட இவர்கள் எல்லாரும் மாற்று அணிகள் எல்லாம் கம்பைண்டா பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் வெறும் 15%. 80% வாக்குகளை அதிமுகவும் திமுகவும் சேர்ந்தே இந்த 2 அணிகள் மட்டுமே பெற்றிருக்கின்றன. இதனது பொருள் என்ன? இந்த மேண்டேட்டுடைய பொருள் உங்களுடைய பார்வையில் என்ன? அவ்வளவுதான், இந்த ஒரு 15% தான் இந்த ஒரு மாற்று கோஷத்துக்கான மக்கள் ஆதரவு என்பதா, அல்ல மாற்றுக்கான தேடல் மக்களிடம் இருக்கிறது, ஆனா இந்த 4 அணிகளையும் அப்படி ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக, ஒரு நம்பிக்கைக்குரிய மாற்றா மக்கள் அங்கீகரிக்கல என்பதா? ஹரி, உங்க கேள்விக்கு பதில் சொல்ல ரொம்ப அடிப்படையாக சில விஷயங்களை பேசியாகணும். சில விஷயங்களை உடைச்சு கூட பேசியாகணும். இன்னைய தினம் அப்பட்டமா பகிரங்கமா பேசியாகணும். ஏன்னா அதன் காரணமாக தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் மாற்றை நிராகரித்தார்களா, மக்கள் மாற்று வேண்டாம் என்று நினைக்கிறார்களா அப்படின்ற கேள்விக்கே அர்த்தமே கிடையாது. மாறாக மாற்று அரசியல் என்கிற கோட்பாடு எல்லோரும் மக்களும் கொண்டு போக முயற்சித்தார்கள், ஆனால் கொண்டு போய் சேர்க்கவே முடியவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் கேள்வியுடைய 2வது பகுதியா வைத்தேன். மாற்றுங்கிறதுக்கான தேடல் மக்களிடம் இருக்கிறது, ஆனால் இவர்கள் அவங்க ஏற்கலையா அப்படின்னு. இல்ல, டிஸ்கனெக்ட். சரியா சொல்ல போனா மக்கள் மாற்றுக்கு தயாராக இருந்தார்கள், ஆனால் அதை கொண்டு போய் கொடுக்கக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம் இருக்கிறார்கள். 2 பேருக்கு இருந்த டிஸ்கனெக்ட் ரொம்ப முக்கியமான அடிப்படை காரணங்கள் 2. ஒன்னு, திமுகவிடமும் அதிமுகவிடமும் இருப்பதை போல பணபலம் 100% பங்கு கூட மாற்றி முன்வைத்தவரிடம் இல்லை. இது ரொம்ப முதல்ல நாம் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு விவாதிக்க தயாராக இருக்க வேண்டும். திமுகவிடமோ அதிமுகவிடமோ இருந்த பணபலம், நான் ஓட்டுக்கு காசு கொடுப்பதை பற்றியே பேசவில்லை, வெறும் பிரச்சாரம், விளம்பரம், பல்வேறு உத்திகள், இவற்றுக்கு செலவு செய்யக்கூடிய பணத்தை பற்றி மட்டும் பேசுகிறேன். அந்த அளவிலே பார்த்தாலே அவரிடம் ஒரு 100 பங்கு இருந்தால் இந்த மாற்றணி பேசியவரிடம் 1 பங்கு, 2 பங்கு, 3 பங்கை தாண்டி அது இல்லவே இல்லை என்பது மிக தெளிவாக பார்க்கலாம். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே ஒரு நாள் தினசரி செய்தித்தாட்களில் 2 முழு பக்க விளம்பரம் கொடுக்க வேண்டும் என்றால் கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகிறது. திமுக 2 முறை 3 முறை கொடுத்திருக்கிறது. ஆனால் மக்கள் நல கூட்டணியால் ஒரு 1/4 பக்க விளம்பரம் கூட கொடுக்க முடியாது, அரை பக்க விளம்பரம் கூட கொடுக்க முடியாது. அப்ப எப்படி மக்களிடம் போய் சேர முடியும் என்று யோசிக்க வேண்டும். இந்த பணபலம் செய்யாமல் இருந்திருக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி அதற்கு நிகரா திமுக அதிமுகவுக்கு நிகரா இந்த விளம்பரங்கள் செய்தது, இந்த ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ். அங்க ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு. நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன் ஹரி, நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்கிறேன்.
அதனால நான் சொன்னேன், இந்த 100 பங்கு சிலரிடம் இருக்கிறது, சிலரிடம் 2 பங்கு இருக்கிறது, சில 3 பங்கு இருக்கிறது சொன்னேன். நீங்கள் சுட்டிக்காட்டுகிற பாட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த பல்வேறு அணிகளிலேயே கொஞ்சம் அதிகப்படியான பணபலம் இருந்த அணி. அதனால்தான் அவர்களால் ஓரளவு கொடுக்க முடிந்தது. அதனால்தான் அவர்களுடைய இருந்த வேறு வசதியான ஜாகிரபிக்கல் ஏரியா என்ற வசதியும் பொறுத்து ஒரு 5% ஒரு வட்டாரத்தில் திரட்டிக் கொள்ளவும் முடிந்தது. ஆனால் இது எல்லாமே இதை தாண்டி இது ஒரு பக்கம். இரண்டாவது முக்கியமான விஷயம், மீடியா இந்த விஷயங்களை எப்படி அணுகிறது என்பது தொடக்கத்தில் இருந்தே மீடியாவே ஒரு திமுக அல்லது அதிமுக என்கிற மனநிலைக்குள் பெருவாரியாக இருந்தே நான் பார்க்கிறேன். பத்திரிகை ஆகட்டும், ஊடகங்கள், டெலிவிஷன் ஊடகங்களாகட்டும், எல்லாவற்றிலுமே கடந்த 1.5 மாத காலமாக திமுக அதிமுக என்கிற பைனரிக்குள் என்டையர் மீடியா போய்விட்டது. மக்கள் முன்னால் எல்லா மாற்றுகளையும் வைக்க வேண்டிய நேர்மையான பணியை மீடியா சரியாக செய்யவில்லை. செய்ததாக காட்டும், ஆனால் சரியாக செய்யவில்லை. எப்படி என்பதற்கு நான் உங்களுக்கு உடனடி உதாரணமே சொல்ல முடியும். இன்றைக்கே உதாரணம் சொல்ல முடியும். இப்போது அரவக்குறிச்சியிலும் தஞ்சாவூரிலும் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல தள்ளி வைத்தார்கள். காரணம் கேட்டபோது 2 வேட்பாளர்களும் காசு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தஞ்சாவூர் அரவக்குறிச்சிக்கு வரத்துக்கு முன்பாக மீடியா பற்றி ஒரு விஷயம் சொன்னீங்க. நிச்சயமா காரணம் நான் சொல்ல வருகிற பாயிண்ட் முடிச்சேன். அது தள்ளி வைக்கப்பட்டது சொல்லப்பட்ட காரணம் அது. ஆனால் மீடியா இன்று வரைக்கும் எதை விவாதிக்கிறது என்றால், அந்த தள்ளி வைக்கப்பட்ட தேர்தலை என்றைக்கு வைத்தால் யாருக்கு சாதகம், உடனே வைத்தால் சாதகமா, 1 மாதம் கழித்து வைத்தால் சாதகமா, யாருக்கு சாதகம், இதை விவாதிக்கிறது. ஆனால் அடிப்படையாக விவாதிக்க வேண்டிய விஷயம், காசு கொடுத்து ஓட்டு வாங்க முயற்சித்த 2 வேட்பாளர்கள் பிடிபட்டிருந்தால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவதை பற்றி இதுவரையிலும் நான் ஒரு விரிவான விவாதத்தை எந்த ஊடகத்திலும் பார்க்கவில்லை, எந்த பத்திரிகையிலும் பார்க்கவில்லை. நீங்கள் விவாதிக்க வேண்டிய விஷயம் என்பது இந்த வேட்பாளரின் தகுதி இழப்பை தான் விவாதித்திருக்க வேண்டும். ஆனால் நாம் எந்த தேதியில் வைக்கப் போகிறோம் என்று வேறு விஷயத்தை விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி மீடியா இந்த விஷயங்களை அணுகுகிற முறையிலேயே என்னை போன்ற ஒரு கடும் விமர்சனம் இருக்கிறது. நீங்கள் சொல்வது போல நீங்களும் ஒரு ஊடகத்தை, நீங்களும் ஒரு ஊடகவியலாளர், அதனால ஊடகமும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதில்லை. நம்ம எல்லாருமே சுயபரிசனத்தை செஞ்சுக்கணும். நான் இந்த ஒரு மாற்றுக்கான வாய்ப்பை ஊடகங்கள் ஏற்படுத்தியதா அப்படின்னு கேட்டீங்க. ஆனால் நம்ம இந்த ஒரு கேம்பெயின்ல பார்க்கும்போது ஒரு திமுக அதிமுக எப்படி பேசப்பட்டதோ, திரு விஜயகாந்த் அந்த அளவுக்கு அதிகமாக விவாதிக்கப்பட்டார். மக்கள் நல கூட்டணி உருவான பிறகும் கூட விஜயகாந்தோடைய உரைகள், மக்கள் நல கூட்டணியுடைய மற்ற தலைவர்களுடைய உரைகள் அப்படின்னு எல்லாத்துக்குமான ஸ்பேஸ் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் வேற வகையான விமர்சனம் வந்தது. இவங்களுடைய பலம் என்ன, இவங்களுக்கு என்ன இவ்வளவு அதீதமான முக்கியத்துவம் அப்படின்னு. அந்த விமர்சனம் சரியாக இருக்குமா? they were also featured. அவர்களுடைய குரலும் திரு விஜயகாந்த், திருமதி பிரேமலதா, மக்கள் நல கூட்டணியில் இருந்த மற்ற தலைவர்கள், டாக்டர் அன்புமணி, எல்லோருடைய பிரச்சாரமும் ஊடக வெளியில் மக்களிடம் போனது. ஹரி, நீங்கள் சொல்வது தியரிட்டிக்கலி சரி. ஆனால் பிராக்டிகலி என்ன நடந்தது என்று பார்க்க வேண்டும். 30 நாள் பிரச்சாரம் நடக்கிற போது நீங்கள் சொல்கிற இந்த கவரேஜ் எல்லாம் முதல் 10 நாளில் நடந்தது. ஆனால் கடைசி 20 நாட்கள் பார்த்தீர்களானால் எல்லாமே திமுக அதிமுக என்று மாறிவிட்டது. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். திருச்சியிலே மக்கள் நல கூட்டணி நடத்தின மாநாடு அன்றைக்கு கேப்டன் டிவியை தவிர வேறு ஒருத்தர் அதை காட்டக்கூட இல்லை. எந்த டிவி சேனலும் காட்டவில்லை. அடுத்த நாள் காலையில ஒரு 12 பத்திரிகைகளை நான் பார்க்கிறேன், தினசரி இதழ்களை. 2 இதழ்கள் தான் அதை பற்றி செய்தி இருக்கிறது. இது அடிப்படையான பிரச்சனை என்று நான் கருதுகிறேன். அதற்கு ஒரு கணிசமான முக்கியத்துவம் சில இடங்கள் இருந்திருக்கிறது. லைவ் கவரேஜ் குறித்து உங்களுக்கு கேள்விகள் எழுந்திருக்கிறது. அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் பற்றியும் பேசினீங்க. இதே களத்துல நேற்று முன்தினம் அந்த முடிவு எடுக்கப்பட்ட நாள்ல ஒரு விரிவான அனாலிசிஸ் பார்த்தோம். அப்கோர்ஸ் நீங்க சொல்வது போல மீடியா என்பது ஒரு ஹோமோஜினஸ் என்டிட்டி இல்ல, விமர்சனத்துக்கு உள்ளான சில விஷயங்களும் இருக்கின்றன. பட் யூ வுட் அக்ரி, ஒரு மீடியா என்பது ஒரு ஹோமோஜினஸ் என்டிட்டியாவும் நம்ம பார்த்திட முடியாது. எல்லாரும் இதை இப்ப நான் விவாதிக்க முடிகிறது என்பதே மீடியாவில் இருக்கிற ஆரோக்கியமா தான் நான் பார்க்கிறேன். ஆஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்வது போல மீடியாவும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அல்ல. மீடியா மட்டுமே இதற்கு இல்ல, மீடியா ஒரு முக்கிய காரணமாக இருக்க முடியுமா அப்படிங்கறதும் கேள்வி. நான் பேராசிரியர் அருணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கூட்டணியுடைய முகமாக திரு விஜயகாந்த் அவர்கள் இருந்தார். இதை கேப்டன் விஜயகாந்த் அணி என்று கூட அழைத்தீங்க. முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல அப்படிங்கறதுல இருந்து எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜயகாந்த் அப்படின்னு அறிவிக்கக்கூடிய நிலையில போனீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி, இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்த்தீங்க. இது உங்களுக்கு பலன் தந்திருக்கிறதா, மாறாக பின்னடைவை கொடுத்திருக்கிறதா? அதாவது நீங்க தயவு செய்து அந்த சூழலை புரிந்து கொள்ளணும். மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரை முதல்வர் வேட்பாளர் என்று அறிவிக்க தேவையில்லை என்றுதான் அந்த 4 கட்சிகளும் முடிவு செய்தன. ஆனால் தேமுதிக வரும் பொழுது அவங்க ஏற்கனவே விஜயகாந்த் அவர்களை முதல்வர் வேட்பாளர் என்கிற முறையில தான் அவங்க முன் வச்சிருந்தாங்க.
ஏற்கனவே அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் கேட்டது எல்லாருக்கும் தெரியும். நான் கிங் மேக்கரா இருக்கணுமா, கிங்கா இருக்கணுமா, அதாவது முதல்வர் வேட்பாளரா இருக்கணுமா வேண்டாமா என கேள்வி எழுப்பி அவங்களுடைய தொண்டர்கள் இல்ல இல்ல நீங்க கிங்காகத்தான் முதல்வர் வேட்பாளராகத்தான் இருக்கணும் என்று சொல்லி அந்த சூழல்ல வருது. அது மட்டுமல்ல, அதற்கு முன்பே பாமக அவங்க அன்புமணி அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சு, அப்புறம் இங்க கலைஞர் தான், அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவங்க தான் அதிமுகவுக்கு என்பதெல்லாம் ஒரு நிதர்சனமான ஒரு யதார்த்தபூர்வமான அம்சங்களா மாறி இருந்த சூழலில் நாங்களும் அதை ஏற்றோம். அது ஒண்ணு தவறாக எனக்கு இப்பவும் படல. நீங்க தயவு சரியா தவறாங்கிறத விட அது உங்களுக்கு பலன் தந்திருக்கா பின்னடை வந்திருக்கான்னு நான் கேட்கிறேன். இல்ல, இந்த பலன், அதாவது பலன் கிடைக்கல ஒட்டுமொத்தமா என்பது தெரிஞ்சிருச்சு ஒரு காரணமா இதையும் இது ஒரு காரணமா எனக்கு படல. இல்ல, இது ஒரு பெரிய பலன் அளிக்கக்கூடிய விஷயம், பலம் அளிக்கக்கூடிய விஷயம். அதனாலதான் உங்களோட கொள்கை நிலைப்பாட்டில இருந்தே மாறுறீங்க. மாறா அது எந்த இடத்துலயும் உங்களுக்கு பெனிஃபிட் இல்ல. உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் 3ஆம் இடம் செல்கிறார். அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியில ஒரு பெரிய பின்னடைவு டெபாசிட் எடுக்கிறார். சோ இது அதனது பலனை நேரடியா விளக்கக்கூடிய. நீங்க தயவு செஞ்சு யோசிச்சு பார்க்கணும். ஒட்டுமொத்தமான ஒரு விளைவு, அதை ஒட்டுமொத்தமாக அதுக்கான காரணங்கள் என்னன்னு நம்ம பார்க்கணும். இப்பவும் கூட பாருங்க, இந்த 6 கட்சிகள்ல மிக அதிகமான வாக்குகளை பெற்றது தேமுதிக தான். 6% மேல இந்த அணி வாக்கு பெற்றிருக்கு என்றால் அவங்க தான் 2% சொல்றேன். ஆனா 2% அப்படிங்கறது அவங்க வாங்கிற 8-10 தெரியுது. இது இல்ல பலன் இல்லங்க, அதான் சொல்ல வரேன். இது இப்ப தெரியுது. நீங்க அதிகமா வாங்கிருக்காங்க அப்படிங்கும் போது 104 தொகுதியில போட்டியிட்ட கட்சி தான் அதிகமா வாங்க முடியும். ஆமா, அதனது பலன் என்ன அப்படின்னு கேட்க, அதாவதுங்க 104 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய அளவுக்கு அது இருந்தது என்பதுதான் அதனுடைய முந்தைய ரெக்கார்டுடைய வெளிப்பாடு. நீங்க 2006 இருந்து பாருங்க, யாரும் இவ்வளவு ஒரு சரிவை எதிர்பார்க்கல என்பது உண்மை. 2006 திமுக அதிமுக நாங்க எதிர்கொள்றோம் அப்படிங்கும் போது முந்தைய ட்ராக் ரெக்கார்டு ஒரு பிரச்சனையா இருக்கா, நாங்க மீட்டு காட்டுவோம் அப்படின்னீங்க. ஆனால் இந்த இடத்துல முந்தைய ரெக்கார்டுங்கிறது தான் பேஸ்ன்னு சொன்னோம். முந்தைய ரெக்கார்டு நீங்க டோட்டல் பண்ணி பாத்தீங்கன்னா அது 25% வரைக்கும் வந்துச்சு. இது நிச்சயமாக ஒரு அஸ்திவாரமாக பேஸாக இருக்கும். இதுக்கு மேல அதிமுக திமுகவை சேராதவங்க ஒரு பொது வாக்காளர்கள் இதன்பால் ஈர்க்கப்படுவாங்க. ஆகவே வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்பது எங்களுடைய கணிப்பு. ஆனால் வருத்தப்பட வேண்டியது, இன்னும் ஆய்வு செய்யப்பட வேண்டியது என்னன்னா, அந்த முந்தைய ரெக்கார்டுடைய வாக்கு சதவீதமே சரிந்திருக்கிறது என்பதுதான். ஆனா அந்த சரிவுக்கான பல காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் இல்ல நினைக்கல. உதாரணமா ஞானி மிக தெளிவா குறிப்பிட்டார். ஆனா அவர் என்னமோ அவர் ஒரு நல்ல நோக்கத்துல சொன்னாரு, நிச்சயமாக திமுக அதிமுகவுடைய பணபலம், ஊடக பலம், மக்கள் நல கூட்டணி உருவாக்கி அந்த அணிவகுப்பு கிடையாது. ஆனா அதை விட முக்கியம், அவர் அது நிச்சயமா அவர் ஏற்கனவே பேசினவர் தான், இந்த தேர்தலில் நடந்த பண பட்டுவாடா என்பதும் அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அந்த உறவு, அந்த தொடர்பு இந்த மாற்று அணிக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் இடையிலான ஒரு வலுவான உறவு இல்லாமல் அல்லது உருவாகி வந்ததை வெட்டுவதாக இந்த திமுக அதிமுக நடத்திய பண பட்டுவாடா என்பது மிகப்பெரிய வேலை நடந்திருக்கு. அது ஒரு மிக முக்கியமான காரணமாக எனக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. இல்ல, அது ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். ஆனா இந்த ஒரு தேர்தல் முடிவுக்கே அது ஒரு பிரதான காரணமாக இந்த மாற்று அணிகளால் சொல்லப்படுகிறது. இதுதான் பிரதான காரணம். ஒரு 80% நான் மீண்டும் சொல்றேன், இதுதான் பிரதான காரணம். அது ஒரு முக்கிய காரணம்ங்கிறேன் நான். திமுகவுடைய பேராசிரியர் தீரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். இந்த 15வது சட்டப்பேரவை ஒரு இருதுருவ சட்டப்பேரவையாக அமைந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஒரு பலமான எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் முன்னால் அமர்கிறது. இதைத்தானே செல்வி ஜெயலலிதாவும் விரும்பினார் அப்படிங்கிற ஒரு இயல்பான புரிதல் ஏற்படுகிறது. பல அணிகள் இருந்தும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அரசின் மீது அவர்களும் வைத்தும் திமுகவுக்கு மட்டுமே பதிலளித்து வந்தார். கருணாநிதி மட்டுமே குற்றம் சாட்டினார். திரு கருணாநிதியுடைய குற்றச்சாட்டுகளுக்கு மட்டுமே பதிலளித்து வந்தார். ஆக நீங்கள் விரும்பியதும் இது போன்ற ஒரு சூழ்நிலை தான். மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்தளவில் திமுகவிற்கு மட்டுமே பதிலளித்தார்கள் என்பது எதற்காக என்று சொன்னால், அவர்கள் இன்றைக்கு அமைப்பு ரீதியாகவும் ஏற்கனவே பல தேர்தல்களில் நின்று ஆட்சியிலும் 5 முறை ஆட்சி அதிகாரத்திலும் இருந்து அவர்கள் ஆட்சி காலத்திலே செய்ய முடியாத பல செயல்களை எல்லாம் அவர்கள் இப்பொழுது தேர்தலுக்காக செய்ய போகிறோம் என்று சொல்லுகிற பொழுது அவர்களை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டிய, அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அது உங்களுக்கு வசதியா இருந்திருக்கோம். ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைத்தா நீங்க ஒழுங்கா, நீங்க சரியா, முன்னாடி நீங்க செஞ்சீங்களா, இது உங்களுக்கு ஒரு வசதியான டிஸ்கோர்ஸாக அல்ல. தமிழக மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், தங்களை
யார் ஆளக்கூடாது என்பதிலும் தமிழக மக்கள் கவனமாக இருக்கிறார்கள், யார் ஆள வேண்டும் என்பதிலும் மிக அக்கறையாக இருந்து வாக்களித்து இருக்கிறார்கள் என்பதுதான் கடந்த இந்த தேர்தலானது நிரூபித்து காட்டியிருக்கிறது. பொதுவாக இந்த எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய அனைத்து விமர்சனங்களுக்கும் எங்களுடைய ஒரே பதில் என்னவென்று சொன்னால், வள்ளுவ பெருந்தகை அவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே குறிப்பிட்டு சொன்னார் அல்லவா, குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு என்று சொன்னார். அதாவது தன்னுடைய மாநில மக்களை யார் ஒருவர் அவர்களை பாதுகாத்து போற்றி வளர்க்கிறாரோ அவருடைய சொல் கீழ்தான் இந்த உலக மக்களே சென்று தங்குவார்கள் என்பது அந்த குறளுக்கு பொருள். அந்த வகையிலே இன்றைக்கு தமிழக மக்கள், அது வீடாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வீடும் மாண்புமிகு அம்மா அவருடைய ஆட்சி காலத்தினுடைய நலத்திட்ட உதவிகளை பெற்றிருக்கிறார்கள். அதிலும் இன்னும் சொல்ல போனால் இந்த மாற்றம் என்பதெல்லாம் எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்பட்ட அந்த முழக்கங்கள் இருக்கிறதே, அது அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. எடுத்துக்காட்டிற்காக நான் சொல்லுகிறேன், இன்னும் நீங்க கேம்பெயின் மோட்ல தான் இருக்கிறீங்க. தேர்தல் முடிஞ்சாச்சு, மக்கள் ஓட்டு போட்டாச்சு, தீர்ப்பு எதனால் வாக்குவதுதான் அந்த மக்களுடைய வாழ்க்கையில ஒரு மடிக்கணினி கொடுத்ததுனால அதுதான் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அந்த மக்களுடைய தீர்ப்பு மதிக்கப்பட வேண்டியது, தலை வணங்க வேண்டியது, வணங்குறோம். அதுபோல என்னுடைய கேள்வி, இந்த ஒரு உங்களுடைய அப்போசிஷன் ஸ்பேஸ் திமுகவை தவிர வேற யாருக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கறதானே நீங்க அணுகிய இந்த தேர்தலை அணுகிய விதம் காட்டுது. அப்படிதான் நடந்திருக்கிறது, வேற விஷயம் இல்ல. மக்கள் அப்படி தீர்ப்பளித்திருக்கலாம், ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்களை பொறுத்தளவில் நீங்கள் இந்த தேர்தல் அணுகியதும் அதை நோக்கித்தான். நாங்கள் சொல்லவில்லையே. இப்பொழுது அதிமுகவிற்கும் எங்களுக்கும் தான் போட்டி என்று சொல்லி அந்த பல்வேறு அணிகளாக நின்றவர்கள் அவர்கள் தங்களுடைய பரப்புரையிலே அப்படித்தான் சொன்னார்கள். ஆனால் மக்கள் என்ன தீர்ப்பளித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், திமுகவிற்கு இன்றைக்கு ஒரு வலிமையான எதிர்க்கட்சி என்ற வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், மற்ற கட்சிகளுக்கு எந்த விதமான வாய்ப்பையும் தராமல் விட்டிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட சூழல் தான் நீங்க விரும்பியதுன்னு விரும்பவில்லை, அதை நாங்க விரும்பல. எங்களை எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு சட்டப்பேரவையா தான் இருக்கணும்னு திமுகவுடைய தொண்டர்கள் எல்லாம் விரும்பியது என்னவென்று சொன்னால், புரட்சி தலைவர் ஆட்சிக்கு பின்னால் 32 ஆண்டுகளுக்கு பின்னால் அம்மா அவர்கள் இன்றைக்கு ஒரு பெரிய வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார். ஒரு ஆட்சி ஆளுங்கட்சியா இருந்தா அடுத்தது வேறொரு ஆட்சி தான் வருகின்ற ஒரு நடைமுறையை மாற்றி முதலாக மாண்புமிகு அம்மா அவர்கள் தொடர்ச்சியாக ஆண்ட கட்சி ஆளும் என்பது இந்த தேர்தலிலே நிரூபித்து மக்கள் அம்மாவின் மீதும் அம்மாவினுடைய ஆட்சியின் மீது வைத்த நம்பிக்கைதான் காரணம். ஓகே, நாம் தமிழர் பிரமுகர் திரு கார்வணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். ஒரு மோஸ்ட் அக்ரெசிவ் கேம்பெயின் இந்த தேர்தலில் ஒருவருடைய கேம்பெயின் இருக்குமானால் உங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானுடைய கேம்பெயின் தான். மிக ஆக்ரோஷமான பிரச்சாரம். யாரும் சரியில்லை, திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை, திராவிடம் சரியில்லை, ஒட்டுமொத்தமா இந்த அமைப்பே சரியில்லை. உங்களுடைய மேனிபெஸ்டோ எல்லாம் பார்த்தா அடியோட மாத்துவோம், தமிழ்தாய் மாத்துவோம், அடிப்படையில் எல்லாத்தையும் இடிச்சுட்டு முதல்ல இருந்து கட்டுவோம் அப்படின்னு. ஆனால் மக்கள் அதற்கு உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் வெறும் 1.1%, 1%. ஆக அந்த ஒரு கோஷம் யாரும் சரியில்லை, அடிப்படையே சரியில்லைங்கிற கோஷம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதானே பொருள். இல்ல, அவுட்ரைட்லி நாங்க 4,57,000 வாக்கு வாங்கியிருக்கோம். நாங்க அதை விதைச்சிருக்கிறோம். அது உங்களுக்கு அடுத்த தேர்தலில் தெரியும். இப்போ ஒண்ணு பாத்தீங்கன்னா, யார் சரியில்லைன்னு சொன்னதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். அது இப்போ ஒரு ஐயா ஒரு குரல் சொன்னாரு, அந்த ஒரு குரல் மட்டும் சொல்லுங்க, குடிதள்ளி கோல வச்சு நிற்கும் மாநில மண்ணா அடிதள்ளி நிற்கும் உலகு. அது அந்த குரலுக்கு மாதிரி அதுக்கேற்ற அரசா இதுக்கு வரைக்கும் செயல்படல. எல்லாரும் சொல்லுவாங்க, அறிவார்ந்த சமூகம் சொல்லும், இனிமையா செயல்படணும்னு நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் நாங்க சொன்னோம் செயல்படுவோம், யாருமே செயல்படல, நாங்கள் மட்டுமே செயல்படுவோம், நாங்கள் மட்டுமே மாற்று அப்படிங்கிறது நீங்க ஒரு விதை அப்படிங்கிறீங்க. எவ்வளவு வலுவான விதைன்னு பார்க்கிறோம். இப்ப இன்னைக்கு நீங்க ஒரு 10-15% இல்ல ஒரு 5% வாங்கியிருந்தா அது ஒரு வலுவான ஒரு அடித்தளமாக அது என்ன தென்படலையே உங்களுடைய. அது என்ன அரசியல் பாத்தீங்கன்னா, மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க. இப்போ 2006 இப்ப ஐயா விஜயகாந்துக்கு 10% வாக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இடைத்தேர்தலில் 20% மேல வாக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவரோட நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும்போது அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி தான், இவரை ஆட்சி கொண்டு வந்தா கருணாநிதி ஜெயலலிதா அவர்களை தெய்வமாக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீங்க சொல்வது போலவே திரு விஜயகாந்த் போட்டியிடக்கூடிய முதல் தேர்தலிலேயே அவர் விதைப்பது ஒரு 7-8% வாக்குகளை. ஆனால் அது போல உங்களால விதைக்க முடியல. சரி, பல முறை போட்டினாலும் நம்பிக்கை மக்கள் இவன் வந்தாலும், இப்ப நான் எல்லா இடத்துல போன சொல்றாங்க, நீங்களும் வந்தாலும் அவங்கள மாதிரி தான் இருப்பீங்க அப்படித்தான் பேசினாங்க. இவன் எங்க வந்தா மட்டும் என்ன செஞ்சிட போறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மை போய், அதனால உங்களுடைய வீழ்ச்சிக்கு மத்தவங்க காரணமா இல்ல, எங்களோட முன்னேற மத்த முதல்ல அவங்க முகம் தானே முதல்ல தெரிஞ்சது. அப்படி பார்த்தா அதிமுக மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. கட்சி வர முடியாது அதான் சொல்றாங்க. ஆனா அதுக்கு பரவாயில்ல,
இப்ப வந்து நான் சொன்னல விஜயகாந்த் அவர்கள் ஆட்சியில் உட்கார வச்சா ஜெயலலிதா கருணாநிதி தெய்வமாக ஆக்கிடுவாங்க அப்படின்னு அவர் ஏன்னா அவரோட நடவடிக்கைகள் அப்படி இருந்தனால மக்கள் அதை சொன்னாங்க. அதேதான் இன்னைக்கு மக்கள் என்ன பண்ணாங்க, அதுக்கு பரவாயில்ல அவங்களே இருந்துட்டு போட்டு அப்படின்னு வாக்களிச்சாங்க. நிராகரிப்பது உங்களையே ஏற்கல இல்ல எங்களை நாங்க போய் இப்பதான் போய் விதைச்சிருக்கிறோம். நாங்க இப்ப போய் சேர்ந்துட்டோம் மக்கள்கிட்ட, கிராம போய் சேர்ந்துட்டோம். இதுக்கு முன்னாடி நாங்க கிடையாது. உங்களுடைய தோல்விக்கு விஜயகாந்தோடைய முயற்சி இல்ல அது முன்னாடி இருந்தவங்க மாற்றுன்னு சொன்னாங்கல்ல, அந்த மாற்று யாரு? அந்த மாற்று விஜயகாந்த் வந்து மாற்றுங்கிற கோஷத்தை முதல்ல 2006 வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லிருக்காங்க, 100 பேர் சொல்லிருக்காங்க. யாரும் சொல்லல. அந்த ஒரு சூழல்ல 89 திமுக அதிமுக வேண்டான்னு காங்கிரஸ் முயற்சி செஞ்சிச்சு. மதிமுக கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து ஒரு மாற்று இயக்கமாக 96 வந்தது. அதுக்கெல்லாம் பிறகுதான் திரு விஜயகாந்த் 2006 அவ்வளவு பெரிய வாக்கு பெறாரு. அதுக்கப்புறம் பெற முடியல. அது ஏன்னு பாத்தீங்கன்னா ஏன்னு தெரிஞ்சிடும் அவரோட நடவடிக்கைகள். அப்ப எங்களோட நாங்க இப்பதான் கிராம போய் சேர்ந்துருக்கிறோம். சேர்ந்த உடனே நாங்க இவ்வளவு வாக்கு வாங்குறோம். அது இளைஞர்கள் அவள் நம்பி ஒரு பூத்துல கூட எங்களுக்கு 0 வரல. அவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்க. 0 வரலாங்க இல்ல எங்களுக்கு இல்ல முன்னாடி யாருமே இல்ல. நாங்க வந்து போறோம், அப்பதான் மக்கள்கிட்ட போறோம்னு எங்களை வரவேற்கிறாங்கல்ல, அதே பெரிய வெற்றி எங்களுக்கு. இல்ல இது ஒரு பெரிய 1% வாக்குகளை அந்த 1% வாக்கு நாளைக்கு 0 முன்னாடி அப்படிதான் சுயேட்சைகள் கூட 0 வாங்குறது இல்ல. சுயேட்சை வாங்குறது இல்ல. ஒரு சில வாக்குகளை வாங்குறாங்க. நோட்டா கூட பல இடங்கள் 1000க்கு மேற்பட்ட கேட்கிறேன். நோட்டா போட்ட அத்தனை பேரும் படித்தவர்கள். அப்ப அவங்க என்ன எதிர்பார்க்கறான்னு எனக்கு தெரியல. நோட்டா போட்டவங்க இவங்களும் சரியில்லைன்னா புதுசா நாங்க வரோம் எங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு யாருமே சரியில்லைன்னு நினைக்கிறவங்க தான் நோட்டாக்கு எங்களுக்கு போட்டுட்டு தானே அதுக்கப்புறம் நான் சரியில்லைன்னு பாக்கணும். என்னோட நடவடிக்கை அதுதான் ஏன் நான் கேட்கிறேன். நோட்டா குத்துறாங்க, ஆனா யாரும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை விளக்கத்தை கொடுக்கக்கூடிய நாம் தமிழரை ஏத்துக்கல. இல்ல ஏன் ஏத்துக்கலன்னா இவங்க நம்பத்தன்மை இல்லாம போயிடுச்சு. இவங்க 55 ஆண்டு திராவிட அரசியல் ஆண்டு பார்த்து இல்லங்க அதெல்லாம் சரியில்லை, நாங்க இப்படி சரியா இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உங்களுடைய தோல்விக்கு எப்படிங்க அவங்களோட நம்பத்தன்மை காரணமா இருக்கும்? இல்ல மக்கள் 55 ஆண்டுகள் நம்ம பழகி அடிமையா வாழ்ந்துருக்கான். அதுக்கு தானங்க மாற்றி நீங்க சொல்றீங்க. அது மாற்றி சொல்றோம். நம்ம சந்தேகமா பாக்குறேன். இப்ப நான் போன இடத்துல சீமா சரியா பேசுறாப்பா, இவங்க 2 பேருக்கும் என்ன நீங்க ஒரு ஃபாதர் கூட என்ன சொன்னாரு, பாதிரியாரு சீமா சரியா அடிக்கிறா 2 பேரையும். ஆனா உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு, நீங்க வருவீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா என்ன இந்த முறை எங்களுக்கு வந்து ஒரு அடித்தளம் கொடுத்திருக்காங்க. அடித்தளம் அடுத்த முறை தள்ளி போடப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த ஒரு வலுவான அடித்தளமாக கருதக்கூடும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. பணத்தால் தோற்றோம், பணம் ஒரு காரணம், திமுக அதிமுக பணத்தை வாரி இறைத்தன அப்படின்னு சொல்றீங்க. அப்படி ஒரு இவ்வளவு எளிமையா இந்த ஒரு மேண்டேட்டை பார்த்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்னைக்கு 2 பிரதான கட்சிகளும் சேர்ந்து 80.5 வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. இதுல வந்து ஒரு பெரும் பங்கு பணத்தால அப்படின்னா வாக்காளர்களை இழிவுபடுத்துவதாக தான். இழிவுபடுத்துவதெல்லாம் இல்ல, எல்லாருமே இந்த வசதியான ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. வாக்குக்கு பணம் கொடுக்கறதுங்கிறது லஞ்சம், இட்ஸ் an outright crime. அதை வந்து நாங்க அந்த ஒரு கிரைம் நடக்குதுன்னு குற்றச்சாட்டு நம்ம சொல்லும் போது அதை ஏற்கனும், அதை வந்து என்ன நடக்கு விசாரணை செய்யணுமே தவிர அந்த குற்றச்சாட்டை வைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இப்போ என்ன கேட்கிற, ஒரு அரசு அதிகாரி கிட்ட லஞ்சம் கொடுத்தாலுமே அப்ப அவனும் பாவம் தானே, அவனை கேவலமானு சொல்றமா அப்படிங்கிற இடத்துக்கு போகவே முடியாது. பணம் கொடுக்கப்படல அப்படின்னு இல்ல, பணம் வாங்கப்படலன்னு இல்ல, இவ்வளவு வாக்குகள் வெறும் பணத்தால் என்று சொல்லிவிட முடியுமாங்கிறது இல்ல. இதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நடந்ததுங்கிறது ஒரு தேர்தலே கிடையாது. இட்ஸ் an execution of democracy. ஒரு ஜனநாயக படுகொலை. இட்ஸ் a mockery of democracy. எலெக்ஷன் ப்ராசஸை கம்ப்ளீட்டா கேவலப்படுத்தி கிண்டல் படுத்திட்டாங்க. அப்போ பார்க்கக்கூடிய யாருமே உண்மையான இளைஞர்கள், சமுதாயத்துக்கு சேவை செய்யணும், நல்ல திட்டங்கள், கொள்கைகள், முன்னேற்ற திட்டங்களை வைத்து வளர்ச்சியை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இட்ஸ் a demotivating factor. எல்லா ஊர்களையும் போட்டோ வீடியோ ஆதாரம் எல்லாமே இருக்கு. பணத்தை மூட்டையா கைப்பற்றி இருக்கும். பணம் கொடுத்த முந்தைய தேர்தல்கள்ல வேற அணிகள்ல கடலூர்ல தாமரைக்கண்ணன் அவர்களோ உளுந்தூர்பேட்டை பாலா அவர்களோ பணத்தை கொட்டுறாங்க. எந்த விசாரணையும் நீங்க முந்தைய தேர்தல்ல வேற அணிகள்ல போட்டிட்ட போது அன்னைக்கும் நீங்கள் அங்கம் வகித்த அணிகள் என்னைக்குமே பணம் வழங்குவதற்கு எதுக்காக தான் நாங்க எதிர்பார்த்தா நடந்திருக்கோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பணத்தை பத்தி பேசுறாங்களே தவிர இதுல என்ன நடந்துச்சு, அதுக்காக மக்கள் ஓட்டு போடாங்களா, மக்கள் இழிவுபடுத்துவாங்களா, அப்படிலாம் கிடையாது. இந்தியா என்ன மாதிரி நாடு? வறுமை கோட்டு கீழ் 70% மக்கள் வாழக்கூடிய வறுமை கோட்டு 32 ரூபா. ஒரு கிராமத்துல ஒரு நாள் 32 ரூபா கூட சம்பாதிக்காத மக்கள் 70% மக்கள் வாழக்கூடிய நாட்டுல ஒரு 500 ரூபாய் 1000 கொடுத்து ஓக்க வாங்குறாங்க, மக்களுக்காக ஓட்டு போடுறாங்கிறது நடைமுறை உண்மை. பணம் கொடுக்கப்பட்டது, பணம் விளையாடியது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையமே கூட அங்கீகரிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், இந்த வெற்றி தோல்விகளை இந்த அளவுக்கு நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு இது காரணமா இருந்திருக்கிறதா? 80% மக்கள் அதுல ஒரு பெரும் பகுதி வெறும் பணத்துக்காக ஓட்டு போட்டவங்களா? இட்ஸ் a feedback loop.
சிஸ்டம்லாம் இருக்கும் இல்லையா, தன்னைத்தானே ஃபீட்பேக் பண்ணிக்கிற சிஸ்டம், அந்த மாதிரி அந்த வறுமை இந்த நாட்டுல வறுமையும் கல்வியின்மையும் மக்களை ஏழ்மையில வறுமையில கல்வியின்மையில வச்சு அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் உங்களுக்கு ஒரு பெரிய காசா நீங்க மாத்திட்டாங்க. அந்த 500 ரூபாய் காசுக்காக ஓட்டு போடக்கூடிய மக்கள், ரெண்டாவது வந்து குழந்தை தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு, பால் அடிச்சு சத்தியம் பண்ணு, சாமி போட்டோல சத்தியம் பண்ணு தான் பணத்தையே கொடுத்து பால் அடிச்சு சத்தியம் வாங்கினாங்கன்னு பாட்டாளி மக்கள் கட்சி மேல பல தேர்தல்கள் நிரூபிச்சா நாங்கள் வந்து அந்த வேட்பாளரே தகுதி நீக்கம் பண்ண நாங்க தயாரா இல்ல. எல்லா ஒரு நிமிஷம் குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய யாராவது ஒருத்தர், நான் தெளிவா எல்லா கட்சிக்குமான தெளிவான சவால், என் கட்சி வேட்பாளர் மீது குற்றச்சாட்டு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் நான் அவங்க உடனடியாக விளக்கிக்கிறேன் அப்படின்னு எந்த கட்சியா சொல்ல தயாரா? அப்படிதான் நாங்க சொல்றோம். அப்படிதான் கட்சிகள் சொல்றோம். எந்த வேட்பாளர் எந்த வேட்பாளர் திமுக எந்த ஆதாரம் நீங்க கொடுத்து நிரூபிச்சாலும் நாங்க அந்த வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்ய நாங்க தயாரா. அதிமுக சொல்லக்கூடும் எங்க வேட்பாளர் எங்கேயாவது கையும் களவா மாட்டிருக்காங்களா, யாரோ கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிற இல்ல யாரோ ஒரு பாயிண்ட். உதாரணமா நாங்க 6 கட்சிகளும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம், பணம் வாங்க மாட்டோம் என்று அவ்வளவு தலைவர்களும் மக்கள் முன்பு உறுதிமொழி அவர்களும் செஞ்சாங்க. திமுக அதிமுக தலைவர்கள் அப்படி பண்ணாங்களா? இல்ல இல்ல நீங்க சொல்றீங்கல்ல அவங்க அப்படி சொல்லக்கூடாதுன்னு அப்படி செய்யவே இல்ல. எந்த இடத்துலயுமே தொடர்ந்து இந்த ஒரு மாதமா நடந்த எல்லா விவாதங்களையும் எதிர்கட்சிகள் எல்லாமே எழுப்பின குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க சொல்லுங்க நாங்க பணம் கொடுக்கல, பணம் கொடுத்து ஓட்டு வாங்கல, பணம் கொடுக்கறதே கிடையாது எங்க வரலாறுல, பணத்துக்காக மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட வேணாம் அப்படின்னு சொல்லுங்கன்னு எவ்வளவு பேர்ட்ட கேட்டோம். கூட்டணி கட்சியா இருக்கிறாங்க அதிமுக திமுக, அவங்க சொல்லுங்க நாங்க கொடுக்கல அவங்க சொல்றாங்களே தவிர திமுக அதிமுக நேரடி வேட்பாளர்கள் பேச்சாளர்கள் யாருமே வந்து நாங்க பணம் கொடுக்கல சொல்லவே கிடையாது இந்த நிமிஷம் வரைக்கும். சொல்லிடுவீங்களா? நாங்குநேரியினுடைய பாமக வேட்பாளர் சொன்ன ஸ்டேட்மென்ட் நீங்க காசு கொடுத்தீங்களா இல்லையா? நான் ஒரு விவாதத்துக்கு வரேன். நாங்குநேர்ல நீங்க நிரூபிச்சா, நாங்குநேர்ல நீங்க நிரூபிச்சா அந்த கட்சியை விட்டு நீங்க உங்களுக்கு நிரூபிச்சா நீங்க நீக்குவீங்களா? பத்திரிகையிலே வந்த செய்தி அவர் என்ன சொல்றாரு, வட மாவட்டங்கள்ல பாமக வேட்பாளர்களுக்கு நிறைய கட்சி உதவி செய்தது, பூத் செலவுக்கு மற்றதெல்லாம் கொடுத்தாங்க, ஆனா எங்களுக்கு கொடுக்கல. ஆனதுனாலதான் இல்ல சொன்னாரு, பத்திரிகையிலே வந்திருக்கு. பூத் செலவு, பூத்ல வேலை செய்யறது எல்லா காசு வந்து அது அவங்க கட்சிக்காரர்களுக்கு நான் சொல்றேன். காசு கொடுக்கறதும் இல்ல கட்சியில கட்டமைப்பு ரீதியான பணிகளுக்கு எலெக்ஷன்ல பணியாற்றுறதுக்கும் வித்தியாசம். தப்பிச்சிருவாங்க. நீங்க இந்த கேள்வி மறக்காம காசு பணம் கொடுத்தீங்களா இல்லங்கிறத கேளுங்க, யாராவது காரணம் தப்பிச்சிருவாங்க. பாமக வந்து பல இடங்கள்ல அவங்களுடைய கட்சிக்காரர்களை இந்த மாதிரி சொல்றேன். நீங்க நிரூபிச்சீங்கன்னா நாங்க பதவி விலக்க என்ன கேக்குறேன்னா, கோவப்படாதீங்க, நாங்க எங்க கட்சிக்காரர்கள் பணம் கொடுத்தார்கள் அவங்களே இல்ல, அவங்க அடுத்தடுத்த ஏஜென்ட் பூத் ஏஜென்ட் கிளை செயலாளர் யாரு பணம் கொடுத்தாங்க நீங்க நிரூபிச்சாலும் அந்த மொத்த வரிசை இருக்குல்ல, அந்த கிளையில இருந்து வேட்பாளர் வரைக்கும் நாங்க பதவி நீக்கம் பண்றோம். இது வந்து அதிமுக திமுக வேட்பாளர்கள் பணம் கொடுத்தாங்க, நாங்க ஆதாரபூர்வமா வீடியோ போட்டோ ஆடியோ ஆளுங்க கையங்களும் பிடிச்ச பணம் ஆதாரமா நிரூபிச்சா நீங்க அவங்களை கட்சி விட்டு நீக்குவீங்களா? இல்ல நிரூபித்தாதான் அந்த நாங்குநேரி வேட்பாளர் சொன்னார். பாமக வேட்பாளர் எது அடிப்படையில் போய் ஐயா நயினா நாகேந்திரன் சந்திச்சு சால்வு போட்டு சேர்ந்தாருன்னு மட்டும் கேளுங்க. எதுக்காண்டி அவர் போய் சந்திச்சாரு, ஆதரவு அவருக்கு கொடுக்கிறாரு, விலகி போய் சும்மா போனாரா? என்ன என்ன பண்றாங்க? ரொம்ப எளிதான ஒரு ஈக்குவேஷன். நாம் தமிழர் தோழரே ஒரு நல்ல உதாரணம் சொல்லியிருக்காரு. ஒரு வேட்பாளரை பணம் கொடுத்து இன்னொரு கட்சி வாங்கியிருக்காங்க. இது ஒரு அசிங்கம். ஒருத்தர் வேட்பாளர் காசு கொடுத்து வாங்குறதுங்கிறது அந்த வேட்பாளருக்கு அவமானம். அவரை வந்து நீக்காம இருந்திருந்தா ஒருவேளை எதிர்காலத்தை சேர்த்துக்கிட்டா எங்களுக்கு அது தவறு. ஆனா என்னன்னா, ஒருவேளை நாங்க காசு வாரி அழைக்கக்கூடிய கட்சியா இருந்தா அவரே இன்னொரு கட்சிக்கு போறாரு. காசு காசப்படுற ஒரு மனுஷன் காசு வாரி இறக்கிற இடத்துக்கு ஒரு ஓடி போறாரு. அவர் தனிப்பட்ட ஒரு நபரோட தவறு. எல்லா கட்சிக்கும் இந்த வீக்னஸ். இவங்க கட்சியில ஐயநாதன் வெளில போனார்ல, அது ரொம்ப நியாயமான விஷயமா? ஐயநாதன் வெளியேறினா தானே. விஷயம் என்னன்னா, நிறைய புதுமையான விஷயம். பணம் கொடுக்கிறது ஒரு பக்கம், வேட்பாளர்களுக்கு பணம் கொடுத்து ஆளுக்கு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவும் அதிமுக அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இது வந்து ஒரு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. ஒரு மக்கள் ஒரு பேராதரவு தரல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இது வந்து முற்று பெறுகிறது அல்ல, ஒரு நீண்ட காலத்துக்கு இந்த மாற்று முயற்சி தள்ளி போடப்பட்டிருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாமா? இல்ல அடுத்த தேர்தலிலே கூட அதற்கே ஒரு சூழல்கள் ஏற்படும் பொழுது இது ஒரு புத்துயிர் பெறறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் பிரகாசமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா வந்து இந்த முயற்சி வந்து ஒரு நல்ல ஆரம்ப முயற்சி. இந்த முறை இந்த முயற்சி
ஒரு 15% தாண்டி வெற்றி பெறவில்லை. அல்லது தனியாக மக்கள் நல கூட்டணி என்று எடுத்துக்கொண்டால் கூட ஒரு 6% தாண்டி வெற்றி பெறவில்லை வைத்துக் கொள்ளலாம். ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன், முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்தை அறிவிக்காமல் நல்ல கண்ணுவை அறிவித்திருந்தால் இதான் நிலைமையாக இருந்திருக்கும். இதன் கள யதார்த்தம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இன்றைய சூழல் என்பது அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலைமையில மாற்றம் என்பது அடுத்த ஒரு 5 to 10 ஆண்டுகளாக தேவைப்படும். இந்த 5 to 10 ஆண்டுகள் மிக முக்கியமாக 2 அம்சங்கள் பார்க்கப்பட வேண்டியவை. ஒன்று, இந்த மாற்றை முன்வைக்கக்கூடிய அமைப்புகள், அரசியல் கட்சிகள், இவர்கள் யாரும் திமுக அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பை இல்லாதவர்கள். அது ரொம்ப மிக முக்கியமா நாம் பார்க்க வேண்டியது. அந்த கட்டமைப்பில் 10 1 பகுதி கூட இல்லாதவர்கள். ஆனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற மிகப்பெரிய பலம் என்பது ஒவ்வொரு பூத் அளவில், ஒரு வார்டு அளவில் ஒரு கட்சி கிளை என்பது இயங்குவது என்கிற அமைப்பை அவர் ஒரு 50 ஆண்டு காலத்திலே செய்து முடித்திருக்கிறார்கள். ஒரு கட்சிக்கு இல்லாமல் இருக்கலாம். இப்போ 6 அணிகள் சேர்ந்தும் கூட அதற்கு ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னு முடியாது, நிச்சயமாக முடியாது. அறியேன்னு கேளுங்கள். இந்த 6 கட்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆங்காங்கு கட்டமைப்பு இருந்தது. தேமுதிகவுக்கு அங்கங்க கட்டமைப்பு. தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்க சோபிச்ச காரணமே, முந்தைய தேர்தல்கள் ஒரு கணிசமான வாக்கு பெற்ற காரணமே அவங்க திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியான ஒரு கட்டமைப்பை வச்சிட்டு இருக்காங்க. இந்த ரசிகர் மன்றங்கள்லாம் கட்சியா மாறி எல்லா இடங்கள்லயுமே எல்லா தாலுகாலையும் இருக்காங்க அப்படிங்கிறது, அவங்களுடைய எல்லா வார்டுலயும் அவங்களுடைய பங்கு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு காரணமா பார்க்கப்பட்டது. அந்த கட்டமைப்பெல்லாம் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராகி அவருடைய 7-8 எம்எல்ஏக்களை அதிமுகவிடம் இழந்த பிறகு அவருக்கு மீது ஏற்பட்ட நம்பிக்கை குறைவு காலகட்டம் இருக்கிறது அல்லவா? அந்த காலகட்டத்தில் அவையெல்லாம் குறைய தொடங்கிவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சரியாக சொல்ல போனால், இந்த தேர்தலுக்கு முன்னால் அவர் தங்களோடு சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள், ஒரு பக்கம் பிஜேபி, இன்னொரு பக்கம் திமுக, பிறகு மக்கள் நல கூட்டணி, கடைசியில் அவர் மக்கள் நல கூட்டணிக்கு வந்தார். ஆனால் அவர் வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட அத்தனை பேருமே அவரிடம் இன்னும் 10% வாக்கு இருக்கிறது நம்பிக்கொண்டிருந்தார்கள். அது உண்மையில இருக்கவில்லை என்பதை தான் இந்த கலையதார்த்தம் காட்டியிருக்கிறது. எனவே அது இப்போது நம்முடைய பிரச்சனை அல்ல. நான் அடுத்த 10 ஆண்டு கால பிரச்சனை என்று சொல்கிறேன். இந்த மாற்றை முன்வைக்கக்கூடிய இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், இன்னும் யாரெல்லாம் இந்த அணையில் சேரக்கூடியவர்களோ அவர்கள் எல்லோரும் கட்சி அமைப்பு என்பதை ஒவ்வொரு வார்டிலும் கட்டாமல் மாற்றம் என்பதை கொண்டு வர முடியாது. அது இருந்தால்தான் திமுகவை அதிமுக போன்ற சக்திகளுக்கு ஈடு கொடுக்க முடியும். இவங்களுக்கு கட்டமைப்பு இல்லைன்னு சொல்றீங்க. இவங்களுக்கு கட்டமைப்பு இல்லைன்னு சொல்றீங்க. கட்டமைப்பு போதவில்லை அப்படின்னாலும் கூட அது முந்தைய தேர்தல்களையுமே ரிலேட்டிவா ஓரளவுக்கு குறைவா தான் இருந்திருக்க முடியும். அந்த தேர்தல்களில் தேமுதிகவால் ஒரு 8-10% வாங்க முடியுது. இம்முறை வாங்க முடியலன்னா காரணம் கட்டமைப்பா? கட்டமைப்பு தான். உங்களுக்கு ஒருத்தர் சார்பாக ஒரு மனநிலை வருகிற போது அந்த மனநிலை பயன்படுத்தி அந்த வாக்காளரை கொண்டு வந்து வாக்குச்சாவடிக்கு சேர்ப்பதற்கு கட்டமைப்பு தேவைப்படும். ஒரு கட்சியுடைய உள்ளூர் கட்டமைப்பு, உள் தெரு அளவில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு தான் அந்த தெருவுடைய வாக்காளர்கள் எல்லாம், தங்கள் சார்பான வாக்காளர்கள் எல்லாம் இன்றைக்கு போய் வாக்கு அளித்து விட்டார்களா இல்லையா என்று பார்ப்பது முதற்கொண்டு மிக அடிப்படையாக தேவைப்படுகிறது. ஒவ்வொரு தெருவிலும் 100 வாக்குகள் இருந்தால் இந்த 100ல 70 நம்முடைய வாக்குகள், இந்த 70 பேர் போய் ஓட்டு போட்டு விட்டார்களா என்று பார்க்கக்கூடிய கட்சி அமைப்பு என்பது திமுகவுக்கு இருக்கிறது, அதிமுகவுக்கு இருக்கிறது. வேறு எந்த கட்சிக்கும் இல்லை. ஆனால் மாற்று வரக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதை செய்யாமல் செய்ய முடியாது. டெல்லியிலே கூட பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் மாற்றாக வந்த ஆம் ஆத்மி கட்சி ஓராண்டு காலம் இந்த அமைப்பை உருவாக்கிய பிறகுதான் அதை ஜெயிக்க முடிந்தது. ஓராண்டு காலம் இதை செய்யாமல் அது கூட ஜெயித்திருக்க முடியாது. அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இங்கு இந்த கட்டமைப்பு என்பது ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கிறேன். இரண்டாவதாக, தேர்தல் சீர்திருத்தங்கள் உட்பட பல பிரச்சனைகள் பேசப்பட வேண்டியிருக்கிறது. ஆனால் மிக முக்கியமாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். வைகோ தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்த கூட்டணியிலே கோஆர்டினேட்டராக இருந்தவரை தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை போராட தயங்காத ஒரே தலைவராக இருந்தவர். முல்லைப்பெரியார் ஆகட்டும், மீத்தேன் ஆகட்டும், ஸ்டெர்லைட் ஆகட்டும், தாமிரபரணி ஆகட்டும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல களத்தில் இருந்தவர் வைகோ என்ற பெயரை கடந்த 25 ஆண்டுகளில் வைகோ பெற்றிருக்கிறார். இவ்வளவு கடுமையாக களத்திலே போராடிய ஒரு தலைவரை மீடியா, மிக குறிப்பாக திமுக சார்பாக கட்டமைத்து விடப்பட்ட அவதூறு பிரச்சாரம் என்பது எப்படி காட்டியது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அங்கேதான் மீடியா பணபலம் என்பது வருகிறது. இந்த மீடியா பணபலம் விஜயகாந்தையும் வைகோவையும் கோமாளிகளாக சித்தரிப்பதற்கு, திமுக தங்களை சிறப்பாக சித்தரிப்பதை விட அதிகமாக எதிர்த்தரப்பை கோமாளிகளாக சித்தரிப்பதற்கு பெரும் தொகையை செலவிட்டிருக்கிறது என்பதை நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் கூட நடைமுறையில் இருக்கிற லெவல் பிளேயிங் ஃபீல்டில் இருக்கிற சிக்கல்கள். ஆனால் தேர்தலை பொறுத்த மட்டிலும்
தேர்தல் ஆணையம் மீண்டும் மீடியா எடுத்ததால சொல்ல வேண்டியிருக்கிறது. மீடியா என்பது ஒரு ஹோமோஜினஸ் என்டிட்டி இல்ல. இந்த ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களிலுமே ஒரு அதிகமான ரிஸ்ட்ரென்ட் எடுக்கிறோம். நீங்க ஏற்கனவே கூட சொன்னீங்க அவங்களுக்கு வந்து அதிகமான மீடியா ஸ்பேஸ் கிடைக்கலன்னு. இந்த நிகழ்ச்சி ஆயுத எழுத்து நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பிரதமருக்கோ முதலமைச்சருக்கோ திமுக தலைவருக்கோ அவங்களுடைய உரைகளுக்காக ஒத்திவைக்கப்பட்ட வரலாறே கிடையாது. ஆனா தேமுதிக மக்கள் நல கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இன்னும் அந்த கட்சியுடைய சில தலைவர்கள் இவங்களுக்காக ஒத்திவைத்த சம்பவங்கள்லாம் கூட நடந்தன. ஆக நீங்க சொல்வது போல விமர்சனங்களுக்குரிய சில விஷயங்கள் இருக்கலாம். ஆனா ஒரு ஹோமோஜீனியஸா பாத்திர முடியாது இல்லையா? ஹோமோஜீனியஸா பார்க்க வேண்டாம். ஆனா என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, யாருக்கு மீடியாவோட ஆக்சஸ் இருக்கிறது, யாருக்கு மீடியாவிலே பணத்தை செலவுபடுத்தி பயன்படுத்த முடியும், அது வருகிற போது லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லைங்க. அதான் ரொம்ப அடிப்படையான. இந்த ஊடகம் உட்பட நிறைய பிரதான ஊடகங்கள்ல திமுக அதிமுக எந்த அளவுக்கு விவாதிக்கப்பட்டதோ, திமுக அதிமுகவுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு பேசப்பட்டதோ அதற்கு ஈக்குவலாக தேமுதிக மக்கள் நல கூட்டணி பாமகவுடைய முடிவுகள் எல்லாம் பேசறதுக்கான ஒரு தளம் இருந்தது. ஒரு மீடியா ஸ்பேஸ் இல்ல அப்படிங்கிறது ஆனால் பேசப்படவில்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேர்களுக்கு தெரியும், திரு அருணன் ஏற்றுக்கொள்வார், அந்த கூட்டணியை சேர்ந்தவர், பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்றுக்கொள்ளும். அதிகமாக அவங்களுடைய செயல் திட்டங்கள் அவங்க செய்திகளில் இடம்பெறும் பொழுது அவங்க நியூஸ் மேக்கர்ஸா இருக்கக்கூடிய தருணங்கள்ல இவை அதிகமாக பேசப்பட்டிருக்கு. Could you just நிமிஷம், நீங்கள் செய்யவில்லை என்று உங்கள் மீது நான் குற்றம் சாட்டவே இல்லை. இந்த ஊடகம் பல ஊடகங்கள் செய்திருக்கிறது. இன்னும் சரியாக சொல்ல போனால் நீங்கள் சொன்னது எக்ஸெப்ஷன் டு தி ரூல் என்றுதான் பார்க்க வேண்டும். பொது விதியாக என்ன இருந்தது என்று பார்த்தால், எதற்கு முக்கியத்துவம் தரப்பட்டது பார்த்தால் வேறு விதமான முக்கியத்துவம் தான் இருந்தது. பத்திரிகையாளர்களை எடுத்துக்கொண்டிருந்தால் கூட முதலாளியுடைய சார்புகளை விட்டுவிடுங்கள். பல பத்திரிகைகளை வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்களே திமுக சார்பு அதிமுக சார்பு என்றுதான் பிரிந்திருந்தார்கள். மாற்று முயற்சிகளை பற்றி அக்கறையை காட்டவில்லை. மாறாக அவற்றை பற்றி எழுதுகிற போதெல்லாம் கேலி நையாண்டி அவற்றை இழிவுபடுத்துவது அவதூறு இதையே பிரதானமாக எழுத்தில் செய்து கொண்டிருந்தார்கள். இவையெல்லாம் திட்டமிடப்பட்டு போன 1.5 மாதமாக நடந்தவை. இதை பத்திரிகை துறை போன 1.5 மாதம் எப்படி இயங்கி இருக்கிறது என்று ஒரு மீடியா அனாலிசிஸ் செய்து பார்த்தால் நேர்மையாக பல விஷயங்களை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கும். எல்லாமே அனாலிசிஸ்க்கு உட்பட வேண்டிய விஷயம் தான் மீடியாவுடைய செயல்பாடும் கூட. ஆனால் பொதுமைப்படுத்த முடியாது அப்படிங்கறத திரு ஞானியும் அவர்களும் ஏற்றுக்கொள்வார் நினைக்கிறேன். அதாவது ஐயா ஞானி அவர் சொல்றாங்க விஜயகாந்த் வைகோவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு. கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தோ அதே மாதிரி ஒரே பத்திரிகையில 3 செய்தி வரும். விஜயகாந்த் கொடுத்திருக்கு, வைகோ கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் சரியில்லைன்னா நீங்க மாத்துறீங்க. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்ல ஒவ்வொரு தலைவர் எல்லா தலைவருக்கும் செயல்பாடுகள் சரியா இருக்கா குறையுது உண்மைதான், குறைஞ்சது உண்மைதான். ஆனா நாங்க தேர்தல் நிக்கிறதே சொல்லாத பத்திரிகை, நாங்க நிக்கிறதுனே சொல்லல இந்த சில பத்திரிகை. ஆனா அந்த பத்திரிகை நாங்க தோத்த உடனே சொல்லுது நாம் நம்ம கட்சி அத்தனை தோல்வி அப்படின்னு. நான் நிக்கிறதே சொல்லலையே. நீங்க நிச்சயமா மாறுபட மாட்டீங்க. திரு சீமானுடைய உரைகளோ சொல்லல, சில பத்திரிகை சொன்ன முடியாது. ஞானி அவங்க சில முக்கியமான பிரச்சனைகளை எழுப்பியிருக்காங்க. அவர் முதல்ல சொன்னது நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். 6 கட்சிகள் சேர்ந்தாலும் கூட கீழ்மட்டத்தில் வார்டு லெவல்ல அந்த கட்டமைப்பை மேலும் பலப்படுத்த வேண்டும் என்று நான் புரிந்து கொள்கிறேன் என்று எடுத்துக்கொள்கிறேன். இல்லவே இல்லை என்று நான் சொல்லல, அவரும் கூட அந்த அர்த்தத்தில் சொல்லல. இவங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அடிமட்டத்தில் இருந்து மேல்மட்டம் வரை எதிர்கொள்வதற்கான அந்த கட்டமைப்பு இன்னும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை எப்படி செய்யணுங்கிறத தலைவர்கள் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1. 2வது பாயிண்ட், ஆனா அது மட்டும் போதாது. என்ன சிக்கல்னா, நீங்க எல்லாம் புதிய கட்சிகள் அல்ல, நெடுங்காலமா இருக்கக்கூடிய கட்சிகள், நாட்டுடைய பழமை மிகுந்த கட்சிகள், பழமையான கட்சிகள். இன்னைக்கு கட்டமைப்பு ஒரு காரணமா இருக்க முடியுமா? இல்ல தமிழகத்தை பொறுத்தவரை அதனாலதான் இல்லவே இல்லைன்னு சொல்லல, அது மேலும் பலப்படுத்த வேண்டியிருக்கு. அவர் அனுபவத்திலிருந்து சொல்றாரு, நானும் அதை பார்த்திருக்கேன். ஒவ்வொரு வார்டுலையும் எந்த அளவுக்கு இருக்காங்க வாக்காளர்கள், அவங்க எந்த அளவுக்கு வாக்களிக்கிறாங்க, போனாங்களா வந்தாங்களா என்று கடைசி வரைக்கும் அந்த 6 மணி வரைக்கும் கண்காணிக்கிற பணி என்பதற்கு அது எல்லா வார்டுகளிலும் செய்யக்கூடிய அளவுக்கு தமிழக கூட்டணியில நீடிக்க மாட்டேன் என்பதற்கான ஒரு காரணமாக திரு ஜவாஹிருல்லா இதை வைத்தார். அதை முற்றிலும் நிராகரித்தீங்க. அது எப்படி சொல்ல முடியும்? அமைப்புகள் 4 அமைப்புகள் என்று திரு ஞானி சொல்லும் போது அதை ஈடுபடுது. அதை கொச்சப்படுத்தினாருங்க. அவரு நாங்க சொல்றவருக்கு அவருக்கு நீங்க வித்தியாசம் பார்க்கணும். அவர் என்ன சொல்லிட்டாரு? இல்லங்க, கொஞ்சம் என்னை பேச விடுங்க. தமிழகம் முழுக்க எங்கேயுமே இதுல பூத்துல ஆள் போறதுக்கே உங்களுக்கு இல்ல
பேசுறாரு போயிட்டாரு. அதைத்தான் அவர் அப்படி சொல்லல. கலை யதார்த்தமா நீங்க ஏத்துக்கிறீங்க. இல்ல, தயவு செஞ்சு ரெண்டு ஒண்ணு. அதுக்கு தான் சொல்ல அவர் எப்படி சொன்னாங்கிற அர்த்தத்தை நான் புரிந்து கொடுங்கன்னு சொன்னேன். அவர் இல்லவே இல்லைன்னு சொல்லல. இப்ப இந்த ஜவாஹிருல்லாவும் இல்லவே இல்லைன்னு சொல்ல அவர் அப்படித்தான் சொன்னாரு. இதான் சிக்கல். நிச்சயமா இல்ல. எல்லா வார்டிலையும் எல்லா பூத்திலையும் போடக்கூடிய ஒரு ஆற்றலும் வல்லமையும் திமுக அதிமுகவுக்கு இருக்கிறார். அந்த கட்டமைப்பு இரண்டு கட்சிகளுக்கு எல்லா வார்டுகளுக்கு இல்லங்க. எல்லா வார்டுகளுக்கு இல்லை என்று சொல்றது நான் ஏற்கல. ஆனால் எல்லா வார்டுகளிலும் இவர்களை எதிர்கொள்கிற அளவுக்கு பலப்படுத்த வேண்டியிருக்கு. அது ஒரு அம்சம். இரண்டாவது அம்சம், மீண்டும் நான் சொல்ல வர்றேன், இந்த பணப்பட்டுவாடாவை அது ஒரு குற்றம். அந்த குற்றத்தை தண்டிப்பது, தண்டனை தருவது என்று தேர்தல் ஆணையம் இதுவரை செய்யவில்லை. அது வேட்பாளர்களை தண்டிக்காமல் வாக்காளர்களை தண்டிப்பது போல ஒத்தி வைக்கிறது. இப்ப இந்த ரெண்டு இடைத்தேர்தல் இன்னும் 3 வாரத்துக்கு ஒத்தி வைக்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன? இதுவா சரிப்படுத்த நடவடிக்கை ஒண்ணு. இரண்டாவது அம்சம். மூன்றாவது அம்சம் என்னன்னா, ஊடகங்கள் கண்டிப்பாக அதை பேசியாகணும். அதாவது நான் உங்களை சொல்லல, நிச்சயமா நீங்க எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்கீங்கிறது நான் பாக்குறேன். ஆனா ஞானி ஒரு விஷயத்தை சொன்னார், அது எனக்கு மிகப்பெரிய உறுத்தல். எங்க ஒரு தேர்தலுக்கு 5 நாட்களுக்கு முன்பு எங்களுடைய சக்தி நிச்சயமாக பத்திரிகையில விளம்பரம் கொடுக்க முடியல, தொலைக்காட்சியில விளம்பரங்கள் கொடுக்க முடியல, கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகுது. அதுக்கெல்லாம் முடியாத ஒரு பட்சத்துல நாங்க திருச்சியிலே ஒரு மாநாடு 5 நாட்களுக்கு முன்பு, அந்த மாநாட்டை நீங்க மனச்சாட்சியை தொட்டு மிஸ்டர் ஹரி சொல்லுங்க, எத்தனை பத்திரிகை அடுத்த நாள் காலையில போட்டுச்சு, எத்தனை டிவி அன்று இரவு அதை காண்பிச்சது, அல்ல அடுத்த நாளாவது சொல்லிச்சாங்க. பல கட்சிகளுடைய மாநாடு, பல கட்சிகளுடைய திமுக அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகளுடைய முக்கிய நிகழ்வுகள் நேரலை பண்ணாத தருணங்கள் உண்டு. நீங்கள் ஏற்றுப்பீங்க. மக்கள் நல கூட்டணி இல்லாத விவாதங்கள் நான் தந்தி டிவியை சொல்லலங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், சொல்லும் பொழுது இல்லங்க, நான் பொதுவா சொல்லலங்க. பல டிவிகள், நான் இன்னும் கூட கரெக்டா சொல்றீங்க, பல ஊடகங்கள், அச்சு ஊடகமும் காட்சி ஊடகமும், பல ஊடகங்கள் இந்த தேர்தல் நெருங்க நெருங்க எப்படி மக்கள் நல கூட்டணியை புறக்கணித்தார்கள் என்பதற்கு தான் அந்த உதாரணத்தை நான் சொல்றேன். அடுத்த பாயிண்ட் அவர் சொன்னது மிக முக்கியம். எங்களுடைய தலைவர்களை அவங்க எப்படி முன் வச்சாங்க என்று நான் யோசிச்சு பார்க்கிறேன். இதே விஜயகாந்த் அவர்கள் பாஜகவோட திமுகவோட சேர்ந்திருந்தால் இந்த ஊடகங்கள், அந்த இலக்காரமாக பேசிய ஊடகங்களை சொல்றேன், உங்களை நான் சொல்லல, அந்த ஊடகங்கள் இந்த துணியில் தான் விஜயகாந்த் அவர்களையும் வைகோ அவர்களையும் சித்தரித்திருக்குமா? நிச்சயம் மாட்டாது. பாஜகவோட திமுகவோட அவங்க போயிருந்தா. ஆகவே இவங்களுக்கு என்று ஒரு பாரபட்சமான பார்வை, அதனால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். நான் கேட்கிறேன், சில நேரங்களில் இயல்பாக தலைவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசலாம், இதாகலாம். ஆனால் விஜயகாந்துடைய பேச்சிலே பல அற்புதமான அம்சங்கள், நான் வேணும்னே அற்புதங்கிற வார்த்தை சொல்றேன். அவர் தான் பழிச்சுன்னு சொன்னாரு. எங்க தமிழகம் தலைநிமிர வைப்பேன் என்று அம்மையார் சொல்றீங்களே, முதல்ல உங்க கட்சிக்காரங்களை தலைநிமிர வைங்கன்னாரு. அறிவாலயத்தை நீங்கள் பிடிக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது. இப்படி நறுக்கு நறுக்குன்னு சரக்கு பேசினாரு. இதே நீங்க முன் வச்சீங்க. மாறாக அவர் ஏதேனும் தடுமாறினால் அதைத்தானே பெருசா இதைத்தான் அவர் சுட்டி காண்பிக்கிறார். என்ன நியாயம்? இது ஊடக தர்மமான்னு கேட்கிறார். இவ்வளவும் சேர்ந்துதான் இந்த பின்னடைவை எங்களுக்கு தந்திருக்கிறது என்பதை அவர் சொல்ல வருகிறார். எந்த தலைவரையும் திரு விஜயகாந்தோ வைகோவோ இழிவுபடுத்துவதோ கேலி செய்வதோ நிச்சயமாக ஊடக அறமாகாது. அதை எக்காரணத்திலும் அனுமதிக்க முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமா அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அதை செய்யாத ஒரு நியாயமான ஊடகங்கள் நமது ஊடகம் உட்பட இருக்கிறது அப்படிங்கிறதையும் சேர்த்தே ஒட்டுமொத்தமா இடைவேளைக்கு முன்னாடி இன்னொரு கேள்வியை திரு பேராசிரியர் தீரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். அதிமுக வெர்சஸ் திமுக என்று வரும்பொழுது உங்களை விட, அதாவது அதிமுகவும் திமுகவும் நேரடியா போட்டியிட்ட இடங்கள்ல திமுக உங்களை விட 3% வெற்றி வாய்ப்பை அதிகமாக பெற்றிருக்கிறது. ஒரு 170 தொகுதியில திமுகவும் அதிமுகவும் நேரடியாக மோதுகின்றன. அதுல எடுத்துக்கிட்டா 81ல அதிமுக வெற்றி பெறுகிறது. உங்களை விட 8 சீட்டுகள் அதிகமாக 89 இடங்கள்ல திமுக வெற்றி பெறுகிறது. 170ல 89 திமுகவும் 81 மட்டுமே அதிமுகவும் வெற்றி பெறுகின்றன. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸோ இல்ல மற்ற கூட்டணி கட்சிகளோ போட்டியிடக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு கேட்க எளிமையாக வெற்றி கிடைக்கிறது. எனில் திமுகவுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, எந்த அளவுக்கு கூடுதலாக திமுக மக்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நீங்க உணரலையா பேராசிரியர்? இல்ல, இந்த தேர்தலில் கூட நீங்க பாத்தீங்கன்னா 2011 அனைத்து இந்திய அண்ணா திமுக வாங்கிய வாக்கு இன்றைக்கு 2.5% கூடி இருக்கு. அதே நேரத்தில்
2014 இருந்து குறைஞ்சிருக்கு, 44% இருந்து 40.8 குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, பழுத்த மரம் தான் கல்லடி படுன்னு சொல்ற மாதிரி அம்மாவுடைய ஆட்சியை அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிருக்காங்க. ஆனா எல்லா கட்சியும் என்ன சொல்றாங்க, அம்மா ஆட்சி கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றல, ஒண்ணு கூட செய்யல. ஆனால் அவை அத்தனையும் இன்றைக்கு மக்கள் தங்களுடைய தேர்தல் தீர்ப்பின் மூலமாக நிராகரித்திருக்கிறார்கள் என்பதுதான் தேர்தல் முடிவு எடுத்து காட்டுகிறது. நான் இன்னொன்று முற்றிலும் நிராகரிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுக்கு தான் இந்த புள்ளிவிவரங்களை சுட்டிக்காட்டி இருக்கலாம். அது வட மாவட்டங்கள்ல பாமக கணிசமான வாக்குகளை பிரிக்கிறாங்க. சில தொகுதிகளில் மக்கள் நல கூட்டணியும் தேமுதிகவும் அவங்க கணிசமா. இப்போ அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் ஒரு 20-25 2006 உங்களுடைய வெற்றி விகிதத்தை விட தேமுதிக வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது கணிசமாக இருக்கிறது. தேமுதிக திமுகவுக்கு ஸ்பாயிலரா இருக்கக்கூடிய தொகுதிகள் தான் நிறைய. இல்ல, ரெண்டு இருக்கு. நோட்டாவை விட குறைவான வாக்குகள் வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் ஒரு 20 தொகுதிகள் கிட்ட இருக்கு. ஆமா, நான் என்ன சொல்றேன்னா, திமுக வலிமை பெற்று விட்டதாக ஒன்று இந்த புள்ளி விவரங்கள்ல எதுவும் எடுத்துக்காட்டல. நான் என்ன சொல்றேன்னாக்கா, வெற்றி விகிதம் திமுகவும் அதிமுகவும் நேரடியா மோதும் போது அதுதானே சரியான கம்பேரிசனா இருக்கும். எதிர்கட்சிகளுடைய வாக்குகள்ல ஒரு சில இடங்கள்ல, ஒரு சில பாக்கெட்டுகள்ல ஒரு சில கட்சிகள் கணிசமா வாக்குகளை பிரிக்கிறாங்க. 2006 அவர்கள் தனித்து தேமுதிக தனித்து போட்டியிட்டதுனால நாங்கள் 100 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு எல்லா எதிர்க்கட்சிகளும் அம்மாவுடைய ஆட்சியை குறை சொல்லி தேர்தல் பிரச்சாரம் செய்தும் கூட அவை அத்தனையும் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்பதுதான் எடுத்துக்காட்டுகிறது. இல்லைன்னா நாங்க 2.5% 2011 சட்டமன்ற தேர்தலுக்கு இதுக்கு 2.5% வாக்கு கூடி இருக்காது. ஒண்ணு, எங்களுக்கு உங்கள் அணி வாங்கிய சதவீதம், அதிமுக அணி வாங்கிய சதவீதத்தை விட இன்னைக்கு குறைவு. இன்னொன்னு, அதிமுக கட்சியா 2014 வாங்கின சதவீதத்தை விட ஒரு 2-2% அக்கப்போர் பிரச்சாரம். இப்ப நீங்க அவதூறுகளை அள்ளி வீசி அக்கப்போர் பிரச்சாரம் பண்ணும் பொழுது சில நேரங்களில் இப்ப ஊடக வலிமை இருக்கிறது. இந்த ஊடக வலிமையை வைத்துக் கொண்டு எல்லாருக்கும் சாஃப்ட் டார்கெட் ஊடகங்க. அந்த ஊடகங்கள்ல செய்தி பரவுகிற பொழுது இது உண்மையா இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு வருது இல்லையா? அதனால ஒரு வாக்குல கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு மக்கள் நீங்க ஞானி அவர்கள் சொன்னதை வச்சு நான் சொல்றேன், இன்றைக்கு அமைப்பு ரீதியாக 1,50,00,000 வாக்காளர் உறுப்பினர்களுக்கு மேல உள்ள ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திமுக. எங்க கட்சிக்காரருக்கு வாக்கு போட்டாலே நாங்க இன்னும் கூடுதலாக ஒரு 30 தொகுதியில வெற்றி பெற்று இருக்கணும். ஆனா அது என்ன காரணங்களாலோ அந்த வாக்குகள் சரியாக சேரவில்லை. அவங்களே மாத்தி போட்டாங்களோ? மாத்தி போடல. எங்களுடைய அங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்துல இன்னும் அவர்கள் கருத்தாக வேலை செய்திருந்தால் இன்னும் எங்களுக்கு ஒரு 30-40 தொகுதி கூடுதலா கிடைச்சிருக்கோம். இதுல தந்தி தொலைக்காட்சியும் சி ஓட்டர்ஸ் டைம்ஸ் தான் அண்ணா திமுகவிற்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் போட்டீர்கள். செய்திகள் போடல, என்ன கருப்போ கணிப்போ வாக்கு கணிப்போ ஆக நீங்கள் செய்தி வெளியிட்டு. ஆனா அத்தனை கருத்து கணிப்புகளும் வாக்கு கணிப்புகளும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் சொன்னாங்க. அப்போ இதையும் மக்கள் குறியடித்து காட்டியிருக்கிறார்கள். ஆக என்னன்னா, அம்மா மக்களை நம்புகிறார்கள், மக்கள் அம்மாவுடைய நல்லாட்சியை நம்புகிறார்கள். ஆனதுனால மறுபடியும் அம்மா ஆட்சி தொடரணுன்றதுக்காக தான் இன்றைக்கு 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வரலாற்று சாதனையாக மக்கள் அம்மாவுக்கு தீர்ப்பளிக்க மதிக்கப்பட வேண்டிய 6வது முறையாக தமிழக பேராசிரியர் அருணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த மாற்று முயற்சியில பல அணிகள், 4 அணிகள் உங்க அணியோட சேர்ந்து இருந்தாலும் கூட இதுல முதல் இடம் பிடிப்பது பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கறத நீங்க ஏத்துப்பீங்க இல்லையா? நீங்க 6 கட்சி சேர்ந்து போட்டிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுடைய வாக்கு சதவீதம் கூட்ட 6%. ஆனால் ஒரு கட்சியாக போட்டிட்டு அவங்களால ஒரு 5% தாண்ட முடியுது அப்படின்னா அந்த மாற்று முயற்சியில முந்துவது பாமக தானே? அதாவது நீங்க சொல்லுகிற எண்ணிக்கைப்படி பார்த்தாலே அவங்க 5% தான், நாங்க 6%. எல்லாரும் சொல்ல வரேன், நாங்கள் 6.2 6 கட்சி சேர்ந்து இல்ல வர்றேன். ஆனால் ஒரு அணி என்கிற முறையில நாங்க முன்வைக்கிறோம் எங்களை நாங்களே. அடுத்து மாநிலம் முழுக்க ஒரு பரவலாக இப்படி நீங்க ஒரு மகிழ்ச்சி அடைய முடியுமா? இப்படி இதுல இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் சேர்ந்து கடந்த தேர்தலில் ஒரு அணியாக 19% தேசிய ஜனநாயக கூட்டணியா 2014 தேர்தலில் வாங்கியிருக்கு. இன்னைக்கு நாங்க எல்லாம் சேர்ந்து அவங்க 5%, நாங்க 6% அப்படின்னா இது சரியான ஒப்பிட்டா? அதாவது நீங்க
அந்த தேர்தல் இல்ல அதல்ல, நீங்க அந்த தேர்தலை இந்த தேர்தல் ஒப்பிட்டு பேசி பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் ஒப்பீடு என்றால் இன்னும் விரிவாக பல விஷயங்களை சேர்த்து பார்க்கணும். உண்மைதான், சமீப தேர்தலும் அதனுடைய தன்மையே வேற, இந்த தன்மையே வேற. நான் என்ன கேட்க இல்ல ஐயா பேசுங்க. நான் என்ன சொல்ல விரும்புறேன் என்றால், எங்களை பொறுத்தவரையில ஒரு பரவலாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு அணிவகுப்பு ஏற்கனவே இந்த 4 கட்சிகளும் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில நாங்க மக்களை சந்திச்சிருக்கோம். உண்மை என்னன்னா, மாற்றினுடைய தேவை என்பது இருக்கிறது, அது தொடர்கிறது. ஆனால் எங்க நாங்க தவறி இருக்கோம் என்றால், அதை மக்களிடம் கொண்டு செல்வதில்லை, அவங்கள அதற்கான அந்த தேவையை உணர வைப்பதில் நாங்க தவறி இருக்கோம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அந்த வேலை தொடரும். அதற்கு காரணம் முதல்ல பிரச்சாரத்தை துவங்கியது நீங்க தான். மாநிலம் முழுக்க ஒரு நீண்ட பிரச்சாரத்தை, ஒரு விரிவான பிரச்சாரத்தை செஞ்சிருக்கீங்க. மக்களிடம் அங்க சென்றடையல அப்படின்னா அது சரியான இல்ல ஐயா, சென்றடையலையா இல்லாட்டி மக்கள் ஏத்துக்கலையா? இல்ல, அதாவது சென்றடையலைன்னு தான் பாக்க. நான் எதை வச்சு அதை வச்சு சொல்றேன்னா, நான் என்ன கேட்கிறேன், இப்ப உண்மையிலே எனக்கு வருத்தமா தான் இருக்குது. இருதுருவ அரசியலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்க கிளம்பினோம். ஆனால் அது கராரான இருதுருவ அரசியலா முடிஞ்சிருக்கு என்று நான் வருத்தப்படுறேன். இன்னைக்கு சட்டமன்றத்தில் அதிமுக அணி திமுக அணி அப்படி ஒரு இருதுருவ அரசியலாத்தான் அது முடிஞ்சிருக்கு. நான் உண்மையிலேயே மக்களை பார்த்து இந்த அரங்கத்தின் மூலமா கேட்க விரும்புறேன், நீங்க இதைத்தான் எதிர்பார்த்தீங்களா? நிச்சயம் எதிர்பார்த்திருக்க மாட்டான். காரணம், இது ஒரு நல்ல ஜனநாயக பாங்கு அல்ல. எங்க ஒரு 2 அணிவகுப்பு மட்டும்தான் இந்த தமிழகத்தினுடைய 7.5 கோடி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த போகுது என்றால், அங்க எப்படி பன்முக சிந்தனை வரும், பல கருத்துக்கள் வரும். ரைட்டோ தவறோ முடிவெடுத்திருப்பது மக்கள். அந்த மக்களை நோக்கி தான் கேட்கிறேன். அந்த மக்களை கண்டிப்பா இப்ப உணர்வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டு போடும்போது எல்லாரும் எப்படி ஓட்டு போட போறாங்கன்னு தெரியாது. கடைசியா இன்னைக்கு முடிவு வந்திருக்குது. முடிவு பல பேருக்கு அதிர்ச்சியா தான் கண்டிப்பா இருக்கும் என்று நான் அனுமானிக்கிறேன். கடைசியா பார்த்தா 2 தானா? அப்ப மாற்று கருத்துக்கள் எப்படி வரும், மாற்று சிந்தனைகள் எப்படி தான் இருக்கணும்னு மக்கள் அதிர்ச்சியோட என்ன இருக்கு? அவங்க தான் அந்த முடிவு எடுத்திருக்காங்க. இல்லங்க, அதை சொல்ல வர. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அப்படி முடிவு எடுக்கல. முடிவு இல்ல கூட்டினால் இந்த முடிவு, கூட்டினால் அந்த முடிவு, கூட்டினால் இந்த முடிவு வரும் என்று அவங்களுக்கு தனித்தனியா தெரியாது, இப்பதான் தெரியுது. ஆனால் தேர்தல் இனிமேல் உணர்வார்கள். நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த 2 கட்சி இருக்கு. மத்திய அரசு தமிழகத்திற்கு வஞ்சனை செய்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து போராடுவதில் இந்த 2 பேரும் களம் காண்பார்களா? அதே போல மதுவிலக்கு சொல்லி இருக்காங்க, நான் முடிச்சிடறேன். அதை அமுல்படுத்துவதில் 2 பேரும் உறுதியாக இருப்பார்களா? அதே போல கரனைட், அதே போல தாது மணல், இந்த விஷயம் குறித்த 2 பேரும் மக்கள் முன்னாடி முன் வச்சிருக்கீங்க. இல்ல, இப்ப உணர்வாங்க. இத்தகைய விஷயங்களில் அதே போல தொழிலாளர் பிரச்சனைகள், மாணவர்கள் பிரச்சனைகள், வேலையில்லா பட்டதாரிகள் பிரச்சனைகள், இவை எல்லாம் பேசப்பட்டது, எல்லாம் சொல்லப்பட்டது, எல்லாம் பரப்பப்பட்டது. நான் சொல்ல வர பாயிண்ட புரிஞ்சுக்கங்க. இவை பற்றி எல்லாம் இந்த 2 கட்சிகள் மட்டும் உள்ள இந்த சட்டமன்றம் பேசுமா? மாற்று தேவை அது மக்கள் மன்றத்தில் இனி அடுத்து எடுபடும் என்கிறேன். பேராசிரியர், ரொம்ப சுருக்கமான குறுக்கீடு தான். நான் திரு சூர்யா கிட்ட வரணும். ரொம்ப குறுக்கீடு விரும்பினீங்க, அதனால இல்ல. குறுக்கீடு எதுக்குன்னா, நீங்க இந்த மாற்றம் வேண்டும் என்று சொன்ன கட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாக்கு சதவிகிதம் குறைஞ்சிருக்குது. இன்னும் சொல்ல போனா பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கிட்டா கூட நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதலா வெற்றி பெறாங்க. அந்த பென்னாகரம் தொகுதியில் அதிகமான வாக்குகளை பெற்றவங்க இந்த தேர்தலில் அவங்களால வெற்றி கூட பெற முடியல. மாற்றம் முன்னேற்றம் சொன்னவங்களால குறைந்தபட்சம் அவர்களால் கூட வெற்றி பெற முடியல. மக்கள் அதை நிராகரித்து இருக்கிறார்கள் என்பதுதான் அதற்கு அடையாளம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய மூத்த கட்சிகள்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அந்த காலத்துல இருந்து அவங்களுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. அப்ப மக்கள் கிரெடிபிலிட்டி போயிடுது. ஏன்னா ஒரு காலத்துல திமுக அண்ணா திமுகவோட தான் பல கட்சிகள் உறவு வச்சிருக்கிறாங்க. பாமக, இடதுசாரிகள் உட்பட எல்லாரும் வச்சுக்கிறாங்க. அப்ப மக்களுடைய நம்பகத்தன்மை எப்படி ஆகுதுன்னா, இப்ப இவங்களுக்கு வசதிப்படலன்றதுக்காக விமர்சனம் வைக்கிறதா தான். நேரம் கம்மியா இருக்கு. ஏற்கனவே கூட்டணி மத்திய அரசாங்கம் முடிவுக்கே வரக்கூடாது. ஒரு தடவை கூட்டணி மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து இவங்க எல்லாம் இதுல முன்வைப்பாங்களா? மீத்தேன் எரிவாயு திட்டமாக இருக்கட்டும், உணவு பாதுகாப்பு மசோதாவாக இருக்கட்டும்,
இந்த பெட்ரோல் டீசல் விலை உயராகட்டும் மத்திய அரசாங்கத்திற்கு அம்மா கடுமையா எதிர்க்கிறாங்க. மாநிலங்களவையில சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டு இருக்கிறாங்க. முதலாக ஆதரிச்சீங்க. இல்ல கிடையாது. ஆமா, அதுக்கு பிறகுதான் பின்வாங்குனீங்க. எதிர்க்குமா இல்லையா? பாராட்ட வேண்டிய சூர்யா வைத்திருக்கக்கூடிய விமர்சனம் ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளரே பின்தங்குகிறார். நான் திரும்ப அதுவும் இந்த மாதிரி பணபலம் இருந்ததுங்கிற குற்றச்சாட்டு இந்த பெண்ணாகர முந்தைய தேர்தலில் தர்மபுரியில வெற்றி பெறுகிறார். அவரே இந்த முறை அதுக்கு உட்பட்ட சட்டமன்ற தேர்தலில் பின்தங்குகிறார் அப்படின்னா அது முக்கியமான மேண்டேட் இல்ல. தேர்தல் ஆணையம் எப்படி ஆளுங்கட்சிக்கு சாதகமா செயல்பட்டதோ அவங்களோட அந்த ஒர்க்ல தே ஆர் இம்ப்ரோவைசிங். போன தேர்தல் பண்ணதோட இந்த தேர்தல் இன்னும் படுமோசமா என்னன்னா இருங்க இவ்வளவுல இந்த பணத்துக்கு செயல்பட்டது அப்படின்னா பெண்ணாகரத்துல வெற்றி பெற்றிருக்க வேண்டியது ஆளுங்கட்சி வேட்பாளர். இல்ல 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 இதுல ரெண்டு பேருக்கு நெக்ஸஸ் இருக்கு. ரெண்டு பேருக்கு தெளிவான நெக்ஸஸ் இருக்கு. எந்த ரெண்டு பேருக்கும் இருக்கு. இது வந்து பிற்காலத்துல வரக்கூடிய தேர்தல் அதிமுக ரெண்டுத்துக்கும் சாதகமா நிச்சயமா ரெண்டு பேருக்கு இடையில வந்து கண்டிப்பா இது பற்றி உடன்பாடுகள் இருக்கு. இப்ப விஷயம் என்னன்னா மாற்றுன்னு பேசக்கூடிய இடங்கள்ல மாற்ற பத்தி பேசக்கூடிய யாருமே தனி ஒரு கட்சியாக திமுக அதிமுக கூட்டணிகளுக்கு அப்பாற்பட்டு 5.3% வாக்குகள் வாங்கி 23 லட்சம் மக்கள் இன்னைக்கு எங்க பின்னாடி இருக்காங்க. மாற்று நாங்க செய்யற கோஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அன்புமணி அவர்கள் மட்டுமோ அல்லது பாமக சிலர் மட்டுமோ இருக்கிற மாதிரி இருந்தது போக இன்னைக்கு அவர்கள் ஏத்துட்டு 23 லட்சம் எங்க பின்னாடி இருக்காங்க. 85% மக்கள் அதை ஏற்கல. இல்ல we are traveling towards it. திமுக அதிமுக கட்சிகள் உருவாகும் போது இவ்வளவு ஆதரவு கிடையாது. காங்கிரஸ் ஜனதாதள் கம்யூனிஸ்ட் மட்டும் இருந்த காலத்துல புது கட்சிகள் உருவாச்சு இல்லையா? இந்த மாற்றத்துக்கான கருத்தியல்ங்கிறது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. மிச்சம் எல்லாரையும் விட அந்த மாற்றத்துக்கான 23 லட்சம் மக்கள் எங்க பின்னாடி இருக்காங்க. ஓகே, அந்த இடத்துல நாங்க இன்னும் வேகமா செயல்பட்டு போவோம் மாற்றத்தை நோக்கி. ஓகே, நீங்க இந்த தேர்தலே ஒரு வலுவான ஒரு கருத்தியலோடு முன்வைச்சீங்க. நீங்க வந்து தோற்பது கட்டமைப்புங்கிறத தாண்டி அந்த கருத்தியலும் தோற்று அப்படின்னு உறுதியா தோக்கல. கருத்தியல் உறுதியா தோக்கல. ஏன்னா எங்க கருத்தியல் போய் மக்கள்கிட்ட போய் சேரல. அதுதான் தோத்துருக்கு. ஒரு காலத்துல வந்து ஊர்ல மட்டும் தான் கூட்டம் நடக்கும். எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. அப்படி இல்ல. திராவிட கட்சிக்கு பார்த்து இன்னொரு திராவிட கட்சி மாற்றங்கிறதே கிடையாது. இந்த ரெண்டுக்கு மாற்றா ஒரு நாம் தமிழர் கட்சி எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சிங்கிற முழக்கத்தை தொடர்ந்து வைப்போம். நாங்க உறுதியா மக்கள் மக்கள் அந்த முழக்கம் வைக்க தொடங்கி இருக்கீங்க. அந்த தொடக்கம் ஒரு நல்ல தொடக்கமா இல்லையே? இல்ல, நல்ல தொடக்கம். அது போய் சேரல. இப்பதான் போய் சேர்ந்து வீடு வீடா போய் கொண்டு சேர்த்துட்டோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி இப்பதானே வந்திருக்காங்க, அடுத்த முறை அவங்க வாய்ப்பு கொடுப்போம் மக்களை உறுதியா நம்புறாங்க. அதை நம்ம உறுதியா செய்வோம். ஓகே, ஏமாற்ற மாட்டாங்க. திரு ஞானியுடைய இறுதியான கருத்து இன்னமும் கூட இதற்கான ஸ்கோப் வரக்கூடிய காலங்கள்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் ஒரு கருத்து, இன்னும் ஒரு கேள்வியும் இன்னும் ஒரு கேள்வியும் சேர்த்தே வச்சுறேன். இந்த மேண்டேட் அதிமுகவுக்கு வெற்றி கிடைத்திருந்தாலும் கூட வரக்கூடிய ஒரு சட்டமன்றமும் இந்த ஒரு அரசியல் சூழ்நிலையும் ஒரு சவாலான ஒரு சூழ்நிலையா 2011 காட்டிலும் 2014 கிடைத்திருக்கக்கூடிய மேண்டேட் ஒரு கூடுதலான சவாலை வரக்கூடிய ஆளுங்கட்சிக்கு கொடுத்திருக்கிறது அப்படிங்கறதுதான் இந்த மேண்டேட்டோட புரிதல். ரெண்டு விஷயத்துக்குமே சந்தேகமும் இல்லாடி நீங்க சொன்னது முற்றிலும் சரி. இந்த வரப்போகிற சட்டமன்றத்திலும் ஆட்சியிலும் பொது தளத்திலும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி இரண்டு பேரும் மிகுந்த பக்குவத்தோடும் முன்பை விட பொறுப்புணர்ச்சியோடும் நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகள் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார் என்பது தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான அம்சமாக இருக்கும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மாற்று அரசியல் என்பது இன்னொரு பக்கம் அதற்கான விதை போடப்பட்டிருக்கிறது. அது மெல்ல வளரும். உதாரணமாக இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அண்மையில் மிகுந்த பக்குவத்தோடும் முதிர்ச்சியோடும் உருவாகக்கூடிய ஒரு தலைவராக பரிணமித்து இருக்கக்கூடிய திருமாவளவன் போன்ற ஒரு தலைவருடைய தலைமையின் கீழே தான் அடுத்த 5 to 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் மாற்று அரசியல் முயற்சி வளரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இது மெல்ல வளரும், 10 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும். அதுக்கு ஒரு கட்டமைப்பு தேவைப்படும். அதே நேரத்தில் மிக முக்கியமாக தேர்தல் சீர்திருத்தங்கள் தேவைப்படும். ஏனென்றால் இப்போதே எடுத்துக்கொண்டால் மக்கள் நல கூட்டணி 6% வாக்கு வாங்கி இருக்கிறது. அதன்படி அதற்கு சட்டமன்றத்தில் எடுத்துக்கொண்டீர்களானால் 14 இடங்கள் இருக்க வேண்டும். ஆனால் ஒரு இடம் கூட கிடையாது. திமுகவுக்கும் அதிமுகவும் இருக்க வேண்டிய இடம் 91-92 தான் அவர்கள் வாங்கிய வாக்கு சதவீதப்படி. ஆனால் அதுக்கு மேலேயே அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் 1% வாங்கியவர்களுக்கு நான் எப்படி இருக்க வேண்டிய இடம்
குறைந்தபட்சம் பார்த்தீர்களானால் கூட 2 இடம் இருக்க வேண்டும், அதுவும் இல்லை. எந்த விதத்திலும் இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை நோக்கி அடுத்த 5 to 10 ஆண்டுகள் நம்முடைய அரசியல் தேர்தல் அரசியல் போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. 67 பேசி வரக்கூடிய ஒரு கருத்தியல் இந்த முறையும் கேள்வியாக ஒரு கருத்தியலாக முன்வைக்கப்படுகிறது. இந்த சட்டமன்றம் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் அதனது தோழமை இயக்கங்களும் மட்டுமே இரு துருவங்களாக இருந்து செயல்படக்கூடிய சட்டமன்றமாக இருக்க போகிறது. கம்யூனிஸ்டுகள் இல்லை, பாமக இல்லை, தேமுதிக இல்லை, விடுதலை சிறுத்தைகள் இல்லை, பாரதிய ஜனதா இல்லை, கம்யூனிஸ்டுகளோ பாமகவோ இல்ல மற்ற கட்சிகளோ முந்தைய சட்டமன்றங்கள்ல ஆரோக்கியமான பங்கை ஆற்றிருக்கிறார்கள். ஒரு இருதுருவமாக நீயா நானா என்று போட்டி இந்த சூழ்நிலையில ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் டிபேட்ஸுக்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கறத மறுப்பதற்கில்லை. ஆனால் யார் யார் இந்த சட்டமன்றத்தில் இடம்பெற வேண்டும் என்பதை முடிவு செய்திருப்பது தமிழக மக்கள் என்ற காரணத்தினால் இது ஏற்கப்பட வேண்டிய, மதிக்கப்பட வேண்டிய, வணங்கப்பட வேண்டிய ஒரு ஒன்றிட். இது எந்த ஒரு சவாலான ஒரு காலகட்டமாக ஆளுங்கட்சிக்கு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இருக்க போகிறது. ஒரு வலுவான எதிர்க்கட்சி அமைந்திருக்கிறது. இதை ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக பார்ப்பவர்களும் இருக்கிறார்கள். எங்களுக்கு எந்த சவாலும் இல்லை, நாங்கள் சிறப்பாக கையாளுவோம் என்பது அதிமுகவுடைய தரப்பு. பல வித்தியாசமான விளைவுகளை கொடுத்திருக்கக்கூடிய தேர்தலாக, முடிவுகளை கொடுத்திருக்கக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கிறது. பல புரிதல்கள் இதுல இருந்து நாம் கற்க வேண்டியிருக்கிறது. மக்கள் மனதை புரிந்து கொள்வது, ஒரு மேண்டேட்டை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். அதுல ஒரு சிறிய அங்கத்தை மட்டுமே நாம் விவாதித்திருக்கிறோம். தொடர்ந்து விவாதிக்க வேண்டிய, புரிதலுக்கு நாம் உட்படுத்த வேண்டிய நிறைய அம்சங்கள் இந்த மேண்டேட்ல இருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.